அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் துவங்கிடலாம். நமக்கு ஏற்கனவே அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 12ன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு செப்டம்பர் 12ன்ட்டு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் எப்போ சார் இருக்கும்ன்ட்டு. இப்போ அப்ளை பண்றதுக்கே செப்டம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அது ஒன்றும் சரியா நோட்டிபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். எப்படியும் செப்டம்பர் செகண்ட் வீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா செப்டம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் அவங்க லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதை நமக்கு படிக்கிறதுக்கு இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பாக நினைச்சிட்டு இது வரைக்கும் படிக்கிறதுனா கூட இதுக்கு மேலேயாவது படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வேலையில சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்காக இந்த டேட் எக்ஸ்டென்ஷனை நம்ம பார்த்துக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே வெல்டிங் கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் போயிருக்கு. 3வது கிளாஸ் போர்ஷன்ல இருக்கிறத கவர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நமக்கு எம்சிக்யூ ஏற்கனவே அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ திரும்பவும் அனுப்புவாங்க. இப்போ வெல்டிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு மிஸ்டர் ருத்ரபாண்டி சாரை வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ஓகே, குட் ஈவினிங் ஆல். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங். எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் பண்ணியிருந்தோம். அதில் ஆர்க் வெல்டிங், கேஸ் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரேடியன்ட் வெல்டிங் இதெல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதில் நம்ம கேஸ் வெல்டிங் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் வெல்டிங் பற்றி டைப்ஸ் ஆஃப் கேஸ். உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கு. ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேஸ். ஃபர்ஸ்ட் கம்பஸ்டபிள் கேஸ் அல்லது ஃபியூல் கேஸ் சொல்லுவாங்க. இது எரியக்கூடிய வாயு. அப்புறம் சப்போர்ட் ஆஃப் கம்பஸ்டபிள் கேஸ். இது எரியாது, எரியதுக்கு துணை புரியக்கூடிய வாயு. தேர்ட் ஒன் இனட் கேஸ். இனட் கேஸ்னா நோபல் கேஸ் சொல்லுவாங்க. இனட் கேஸ்னா மந்த வாயு, நோபல் கேஸ்னா உன்னதமான வாயு பேர். ஓகேவா? ஆக்டிவ் கேஸ். ஆக்டிவ் கேஸ் வினை புரியக்கூடிய வாயு பேர். ஃபர்ஸ்ட் கம்பஸ்டபிள் கேஸ் பார்த்துடலாம். கம்பஸ்டபிள் கேஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், எல்பிஜி. எல்பிஜி ஃபுல் ஃபார்ம் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். கோல் கேஸ், ப்ரோபேன், ஈத்தேன், மீத்தேன், அசிட்டேன், பியூட்டேன் இதெல்லாமே எரியக்கூடிய வாயுக்கள். கம்பஸ்டபிள் கேஸ்னா ஃபியூல் கேஸ் சொல்லுவாங்க. அப்புறம் சப்போர்ட் ஆஃப் கம்பஸ்டபிள் ஆக்சிஜன் கேஸ். ஆக்சிஜன் இல்லாம இந்த கேஸ்னால தனியா எரிய முடியாது. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எரிய முடியும். அதனால சப்போர்ட் ஆஃப் கம்பஸ்டபிள் கேஸ் இது ஒன்று மட்டும்தான். இனட் கேஸ். இனட் கேஸ் பார்த்தீங்கன்னா மந்த வாயு. இது ஆர்கான், ஹீலியம், நியான், சிர்கான், ஜெனான் இதெல்லாம் மந்த வாயுக்கள் சொல்றாங்க. இது நோபல் கேஸ் சொல்றாங்க. இது உன்னதமான வாயுக்கள். இது நம்ம டியூப்லைட்டு அப்புறம் பல்புலாம் இந்த கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸ் இல்லைனாக்கா அந்த ஃபிலமெண்ட் கட் ஆயிடுச்சு. ஆக்டிவ் கேஸ். ஆக்டிவ் கேஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு, CO2 சொல்றாங்க. இது எது எந்த ஒரு பொருளுடன் சேர்ந்து வினைபுரியும் அதாவது ஆக்டிவ் கேஸ் சொல்றாங்க. மெட்டல் கூட வினைபுரியும் போது கார்பன் கண்டென்ட் அதிகமாக அதில் இன்புட் ஆகும். அதனால ஆக்டிவ் கேஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ ஏர்ல அட்மாஸ்பியரிக் ஏர்ல நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னென்ன கேஸ்ல இருக்கு பார்க்கலாம். அது ஒரு பை சார்ட் போட்டிருக்காங்க. அது நைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் ஏர்ல 78% நைட்ரஜன் இருக்கு. 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் 0.04% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. மீதி 0.96% ஆர்கான் இருக்கு. இதுதான் ஆக்சிஜன்ல கலந்துக்கூடிய வாயுக்களோட பேர். இப்போ இந்த கேஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பொருள் தேவை. அது பேர் சிலிண்டர். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய கேஸ் ஸ்டோர் பண்ணி ப்ரெஷராக ஸ்டோர் பண்ண தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதே ஒவ்வொரு கேஸுக்கும் எல்லா கேஸும் ஒரே கலர் அடிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு கேஸுக்கும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கலர் கோடிங் இருக்கு. அதுக்கான வால்வு த்ரெட் இருக்கு. லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அது எதுக்காக பார்க்கலாம்.
ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட். ஆக்சிஜன் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஃபுல் பிளாக்ல ஆக்சிஜன் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதனுடைய வால்வ் த்ரெட் வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து த்ரெட் மட்டும் நான் லாஸ்டா சொல்றேன். சிலிண்டரும் கலர் கோடிங் கூட ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்கிரீன் வந்து மெரூன் கலர்ல இருக்கும். தேர்ட் ஒன் கோல் கேஸ். இந்த கோல் கேஸ் வந்து டவுன் கேஸ்னு சொல்லுவாங்க. அதோட பேர் இன்னொரு பேர் டவுன் கேஸ். இந்த கோல் கேஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது மேல வித் கோல் கேஸ், அது சேலம் மேல கோல் கேஸ்னு எழுதியிருப்பாங்க. ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பியூர் ரெட் கலர்ல மட்டுமே இருக்கும். நைட்ரஜன் கிரே வித் பிளாக் நெக், கிரே கலர்லயும் அதனுடைய கழுத்து பகுதியில் சிலிண்டரோட கழுத்து பகுதியில் மட்டும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏர் பியூர் கிரே கலர்ல இருக்கும். ப்ரோபேன் ரெட் கலர் வித், அது வந்து பெரிய டயமீட்டர் கேஸா இருக்கும், சிலிண்டரா இருக்கும். டயமீட்டர் பெரிய, நார்மல் சிலிண்டர் கம்பேர் பண்ணும்போது பெரிய டயமீட்டர் அதிகமா இருக்கும். அதுக்கு மேல ப்ரோபேன் எழுதியிருப்பாங்க, ப்ரோபேன் கேஸ். ஆர்கான், ஆர்கான் வந்து பீகாக் ப்ளூன்னு போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டான கலர் வந்து பீகாக் ப்ளூ ஆர்கான் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாக் கலர் சிலிண்டரு, இந்த நெக்கில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ஒன்று பார்த்துக்கோங்க, நைட்ரஜன் வந்து கிரே கலரு, பிளாக் கலர் நெக்கு. இது CO2 பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் சிலிண்டரு, அந்த நெக் கழுத்து பகுதியில் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீலியம் மட்டும் நான் சொல்லல, ஹீலியம் வந்து ப்ரௌன் கலர். அப்புறம் வால்வ் த்ரெட் அதே பேக் பேக். இதில் வால்வ் த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் வந்து கம்பஸ்டர் கேஸ், ஃபியூல் கேஸோ அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். மீதி எல்லாமே ரைட் ஹேண்ட் த்ரெட்ல தான் இருக்கும். CO2 மட்டும், இதெல்லாம் இன்சைட் த்ரெட்ல இருக்கும். CO2 மட்டும் அவுட்டர் த்ரெட்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து கம்பஸ்டபிள் கேஸ், ஃபியூல் கேஸ் கொடுத்துட்டாலே அது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்ல தான் இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி ஃபயர் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஃபியூல் கேஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்ல கொடுத்துருக்காங்க. வேற ரைட் ஹேண்ட் த்ரெட் ஏற்றிடக்கூடாதுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து ஆக்சிஜன் வச்சு பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக்சிஜன் வந்து 2 மெத்தட் தயாரிக்கிறாங்க. இது வந்து ஒன்று வந்து எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர், தண்ணியில இருந்து எப்படி ஆக்சிஜன் பிரிச்சு எடுக்கிறாங்க. இது பேரு வாட்டர் ஸ்பிளிட்டிங் மெத்தட் பேர். தண்ணி வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. தண்ணியில் என்னெல்லாம் இருக்கு? தண்ணியோட கெமிக்கல் சிம்பிள் என்ன? H2O. H2 ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்க போறாங்க. ஓகேவா? வந்து எலக்ட்ராலிசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வந்து எலக்ட்ரோலைட்டா பண்ணணும். தண்ணி வந்து மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? கடத்தும். சுத்தமான தண்ணி மின்சாரத்தை கடத்துமா? கடத்தாது. அதுல வந்து மினரல்ஸ் தான் இருக்கு. இந்த இரும்பு, செம்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப மைக்ரோ அளவுல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அதனாலதான் வந்து தண்ணி வந்து மின்சாரத்தை கடத்துது. மின்சாரத்தை தண்ணி நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கடத்தும். ரொம்ப மெட்டல்ஸ் மாதிரி கடத்தாது, கம்மியா தான் கடத்தும். ஓரளவுக்கு மீடியமா தான் கடத்தும். அதே பியூர் வாட்டர் ஆச்சுன்னா அந்த டீமினரலைஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த தண்ணி வந்து கரண்ட்டை கடத்தவே கடத்தாது. தண்ணி வந்து ஓரளவு கடத்துங்களா, அது நல்லா மின்சாரத்தை கடத்துமா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அது கூட சோடியம் குளோரைடு அண்ட் காஸ்டிக் சோடா அல்லது காஸ்டிக் சோடா. சோடியம் கூட தெரியும் உங்களுக்கு, உப்பு. நம்ம வீட்டில் சாதாரண உப்பு, சோடியம் குளோரைடு NaCl. அந்த உப்பு அது கூட போட்டு கரைச்சிடுவாங்க. இல்லைனாக்கா உப்பு இல்லைன்னா காஸ்டிக் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கரண்ட்டை வந்து நல்லாவே தண்ணி வந்து பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரானிக் பண்ணிட்டோம், நல்லா மின்சாரத்தை கடத்தும். அதுக்கப்புறம் வந்து DC பவர் யூஸ் பண்ணும். DC பவர் பேட்டரி, சின்ன பேட்டரி தோட போதும். பேட்டரி அதில் வந்து ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. ஆனோடு ப்ளஸ்ங்கிறது ஆனோடுன்னு பேரு, மைனஸ் கேத்தோடு அப்படின்னு பேரு. இது வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து கிராஃபைட்னாலேயோ அல்லது வந்து பிளாட்டினத்தாலேயோ ஆயிருக்கும். அது வந்து ஏன்னா இது ஆக்சிடேஷன் ஆகும். அதனால வந்து அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பேட்டரி பவர்ல இருந்து மைனஸ் ஒரு எலக்ட்ரான்லையும் பிளஸ் எலக்ட்ரான், அதாவது ஆனோடும் கேத்தோடும் ஒரு இதுல தண்ணிக்குள்ள டேங்க்ல வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் கேத்தோடு இருக்கீங்களா, கேத்தோட்ல வந்து ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனோட்ல வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். பிளஸ்ல வந்து DC பவரிங் கூட பிளஸ் மைனஸ் இருக்கு, புரியுதுங்களா?
அதாவது ஆக்சிஜன் வந்து ப்ளஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகும், பபுள்ஸ் மாதிரி வரும் தண்ணிகள் வந்து. பபுள்ஸ் மாதிரி ஆக்சிஜன் வரும், மைனஸ்ல வந்து ஹைட்ரஜன் கேஸ் வரும். இதை வந்து எடுத்து சேவ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியான பபுள்ஸ் வரும் ப்ளஸ்ல, கேத்தோட்ல வந்து அதிகமான பபுள்ஸ் ஹைட்ரஜன் கேஸா வெளியே வரும். இதை வந்து எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து இதை வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்க, 2H2O வந்து என்ன இருக்கு, H2ஆவும் 2H2 + O2 2 ஹைட்ரஜன் மூலக்கூறாவும் ஒரு ஆக்சிஜனாவும் பிரியுது. ஆக்சிஜன் வந்து நம்ம இதெல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும், இந்த ப்ராசஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி தண்ணியில இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால 90% தான் இதை வந்து அதனோட சுத்தமாக இருக்கிறது வந்து பியூரிட்டி, ஆக்சிஜனோட பியூரிட்டி 90% தான் நமக்கு சுத்தமாக இருக்கும். அதனால இது அதிகமாக யூஸ் பண்றது இல்லை. அதனால ஒரு ரெண்டாவது ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை தான் பண்றாங்க. செகண்ட் ப்ராசஸ் இது பேர் வந்து ஏர் லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ் பேர் வந்து, இதெல்லாம் கிரையோஜெனிக் ஏர் செப்பரேஷன் அப்படின்னு பேர். இந்த கிரையோஜெனிக் ஏர் செப்பரேஷன் கொஞ்சம் நான் சொல்றேன் வந்து, இப்போ நம்ம வந்து காரு டூ வீலர்லாம் என்ன ஃபியூல் யூஸ் பண்றோம், பெட்ரோல் டீசல். அந்த இன்ஜின் பேரு பெட்ரோல் இன்ஜின் இல்லை டீசல் இன்ஜின் சொல்றோம் இல்லையா. இப்போ நம்ம ராக்கெட்லாம் என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்க தெரியுமா? அது பிளேட் யூஸ் பண்றாங்க. ராக்கெட் நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணா பெட்ரோல் இன்ஜின் சொல்றோம் இல்லையா, டீசல் யூஸ் பண்ணா டீசல் இன்ஜின் சொல்றோம். ஆனா அந்த இன்ஜின் பேர் கிரையோஜெனிக் இன்ஜின் பேர். ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ற இன்ஜின் கிரையோஜெனிக் இன்ஜின் பேர். ஏன்னா கிரையோஜெனிக் ஃபியூல் யூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து, சரிங்களா. கிரையோஜெனிக் ஃபியூல்ல வந்து என்னன்னாக்கா, அந்த ஃபியூல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கூலிங்கா இருக்கும், ரொம்ப அதிகமான கூலிங்கா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மைனஸ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 200 டிகிரிக்கு மேலே வந்து மைனஸ்ல இருக்கும். -200 டிகிரிக்கு மேலே அதை வந்து கூல் பண்ணிப்பாங்க. அந்த கிரையோஜெனிக் இன்ஜின்ல யூஸ் பண்ற ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ற ஃபியூல் வந்து ஹைட்ரஜன், லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அது -253 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும். அதனாலதான் அது கிரையோஜெனிக் இன்ஜின் சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பிரிக்க போறது அந்த கேஸ் வந்து ஏர் லிக்விஃபைங் ப்ராசஸ் வந்து 3 விதமா பிரிக்க போறோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன், லிக்விஃபிகேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன். 3 மெத்தடா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பரிக் ஏர்ல தான் பிரிக்க போறோம். ஏர் லிக்விஃபைஷன் போட்டிருக்கு, அதனால ஏர்ல இருந்து தான் நம்ம ஆக்சிஜன் எடுக்க போறோம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்ண போறோம். கம்ப்ரஸர் பண்ணி ஒரு டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து. அந்த ஸ்டோரேஜ் பண்ணும்போது அதுல வந்து CO2லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஏர்ல என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தோம். CO2, ஆர்கான், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு. நைட்ரஜன் அதிகமா இருக்கு இல்லையா. ஆமா. இதுல வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேங்க்ல வந்து காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து CO2 வந்து அதுல கரைஞ்சி அதிலே ஸ்டோரேஜ் ஆயிடும். மீதி இருக்கிற ஏர் எல்லாமே வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட -200 டிகிரி வரைக்கும் வந்து காஸ்டிக் சோடா வந்து CO2 ரிமூவ் ஆயிடும். அப்புறம் வந்து அந்த அலுமினியம் டிரைவர் போயிட்டு அங்க வாட்டர் வேப்பர் வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் ஆகுது லிக்விட் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஏரை வந்து லிக்விட் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. அதான் லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ். -200 டிகிரி சென்டிகிரேடுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு இந்த O2, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான் எல்லாமே அதனுடைய இதெல்லாம் பாயிலிங் பாயிண்ட். இதெல்லாம் மைனஸ்ல இருக்கு, ஓகேவா. ப்ளஸ் கிடையாது, மைனஸ். -183 டிகிரி சென்டிகிரேட்ல ஆக்சிஜன் வந்து லிக்விடா மாறிடும். அதான் வந்து 200 டிகிரிக்கு நம்ம வந்து இது பண்ணிடுறாங்க, கூல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே ஏரே லிக்விடா இருக்கும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் ஹீட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு டேங்க்ல ஹீட்டர் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் சுடுதண்ணி போடுறோம் இல்லையா, ஹீட்டர். அதே மாதிரியான ஹீட்டர், பெரிய ஹீட்டர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து 200 டிகிரி இருக்கிறது வந்து இப்போ என்ன ஆகணும், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், -200 இருக்கு. இப்போ என்ன ஹீட் பண்ண எங்க போவோம், -199, -198, ஓகேவா. பிளஸ் ஹீட் ஆகும் என்ன ஆகும், மைனஸ் இருக்குது. பிளஸ் வந்து 0 வரணும் இல்லையா, ஹீட் பண்ணும்போது 0 அப்புறம் தான் ப்ளஸ்ல போடும், ஓகேவா. -199, 198, 197, 196 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது ஃபர்ஸ்ட் லிக்விடா நைட்ரஜன் 78% ஏர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து
லிக்விடா போயிடும். அந்த லிக்விட் வந்து எடுத்துப்பாங்க. நைட்ரஜன் கேஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஆர்கான் கேஸ். அப்படியே கம்மியாயிடும். -186°C போது ஆர்கான் கேஸ் தனியா வந்துடும் லிக்விட் ஆகி. அது தனியா எடுத்துப்பாங்க. லாஸ்ட் ஆக்சிஜன் வந்து 183°, -183°C போது ஆக்சிஜன் தனியா வந்துடும். லிக்விட் ஆக்சிஜனா கிடைக்கும் வந்து. நம்ம லிக்விட் ஆக்சிஜனை வந்து டேங்கர் மூலமா எடுத்துட்டு போய் கம்பெனில வச்சு நம்ம வந்து ஆக்சிஜனை ஃபில் பண்ணுவாங்க. அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது நான் சொல்லிட்டேன். டிஸ்டிலேஷன். இப்படிதான் ஆக்சிஜன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ இந்த ஆக்சிஜனுடைய குணங்கள், இந்த ஆக்சிஜன் என்னவெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனுடைய குணங்கள். ஆக்சிஜன் வந்து இதுக்கு வந்து கலர் இல்லை, ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் இல்லை. இது மூணுமே இந்த ஆக்சிஜன் கேஸும் கிடையாது. இதனுடைய அட்டாமிக் வெயிட், அணு எடை பார்த்தீங்கன்னாக்கா 16. அணு எடை 16. இது வந்து கொஞ்சமா தண்ணியில கரையும். லைட்லி சொல்யூபிள் இன் வாட்டர். இது வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஒன்று பண்ணுது. இதான் இரும்பு கூட ரியாக்ட் ஆகும்போது என்னது, பெரஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது பெரஸ் ஆக்சைடு ரியாக்ட் ஆகுது. அதான் வந்து துருப்பிடிக்குது இல்லையா, இரும்பெல்லாம் வந்து இந்த ஆக்சிடேஷன் மூலமா தான் ஆகுது. லிக்விட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் 1 வால்யூம் லிக்விட் ஆக்சிஜன் வந்து 860 வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ லிக்விட் ஆக்சிஜன் சிலிண்டர், 1 கிலோ லிக்விட் ஆக்சிஜன் வந்து 750 கேஸ் சிலிண்டரா நமக்கு வந்து கிடைக்கும். லிக்விட் ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்மாலர் தென் நார்மல் கேஸ் சிலிண்டரோட சின்ன கேஸ் சிலிண்டராக தான் இருக்கும். 1 கிலோனாக்கா ஒரு ஃபிளாஸ்க் சைஸ் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 750 பெரிய சிலிண்டர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. லிக்விட் ஆக்சிஜன் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் போகிறவங்கலாம் லிக்விட் ஆக்சிஜன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் பாருங்க. இது வந்து ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலரு. இதனுடைய வால்வ் அண்டு வால்வ் சாக்கெட். இது வந்து இந்த சிலிண்டர் வந்து ஸ்டீம்லெஸ் ஃபோர்ஜ் ஸ்டீலான ஆனது. ஸ்டீம்லெஸ்னா வந்து ஜாயிண்ட் இல்லாத. இது வந்து ஜாயிண்டே இருக்காது. ஃபுல்லாகவே வந்து அடிச்சே வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஜ் பண்ணி அடிச்சே இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து ஹைட்ரோ டெஸ்ட்னா தண்ணி மூவ் பண்ணக்கூடிய டெஸ்ட். ஹைட்ரோ டெஸ்ட் 225 kg/cm². 225 kg/cm² ப்ரெஷர்ல வந்து இந்த சிலிண்டர் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது லீக் இருக்கா, இல்லைன்னா வந்து எங்கேயாவது உடையுமா வெடிக்குமா அப்படிங்கிற மாதிரி லீக் டெஸ்ட் பண்ணி தான் எவ்ரி சிலிண்டரும் நமக்கு வரும். வால்வ் சாக்கெட்டு பாடி. வால்வ் சாக்கெட் மேலே, சிலிண்டருக்கு மேலே. இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிரான்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ் மெட்டல். பிரான்ஸ் நமக்கு தெரியும், காப்பர் பிளஸ் டென். அதுதான் பிரான்ஸ். பிரான்ஸ் மெட்டல்லாம் பிரான்ஸ் மெட்டல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ஜ் பண்ணி தான் அதையும் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பிண்டில் வால்வ் இல்லையா, அந்த ஸ்பிண்டில் வால்வ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணியிருப்பாங்க. ஸ்பிண்டில் வால்வ் மட்டும். சிலிண்டரோட கெப்பாசிட்டி 7 m³ கெப்பாசிட்டி. சிலிண்டர் கேப் வந்து மேலே சிலிண்டர் கேப் ஒன்று போடுவாங்க. அது வந்து வால்வ் சாக்கெட்டையும் வால்வையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேலே சிலிண்டர் கேப் போடுறாங்க. இந்த சிலிண்டருக்குள்ள ஒரு ப்ரெஷர் டிஸ்க் இருக்கும். இது என்ன உனக்கு ஹை ப்ரெஷர், இது இந்த சிலிண்டரோட ப்ரெஷர் அதிகமாக போதும் உள்ள ஃபயர் என்டர் ஆகிட்டாலும் அது வந்து தன்னால் அந்த டிஸ்க் மட்டும் தனியாக கலண்டு வந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிடும். இல்லை சிலிண்டர் வெடிக்காம இருக்காங்க. அந்த ப்ரெஷர் டிஸ்க் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த சிலிண்டருக்குள்ள ஜெனரேட்டர் பக்கத்தில் வச்சிருப்பாங்க மேலே. இந்த O2 வந்து நமக்கு வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து எவ்வளோ கேஜ் ப்ரெஷர் வரும், 150 to 160 kg/cm² ப்ரெஷரில் வந்து நமக்கு வந்து உள்ள இண்டஸ்ட்ரிக்கு வருது. வெல்டிங் பண்ணுறதுக்காகவோ இல்லை கட்டிங் பண்ணுறதுக்காகவோ இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். 150 to 160 kg/cm² ப்ரெஷரில் வந்து நமக்கு வரும். இந்த ஸ்பிண்டில் வால்வ் பார்த்தீங்கன்னாக்கா இது எஸ்எஸ்எல் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்பிண்டில் கீ போட்டு இது ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்ல இருக்கும். எல்லா சிலிண்டருக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பிண்டில் வால்வ் வந்து இந்த த்ரெட் தான் நான் சொன்னேன். இந்த த்ரெட் தான் வந்து ஃபியூல் கேஸுக்கு வரக்கூடிய வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் இருக்கும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மற்ற கேஸுக்கு எல்லாமே ரைட் ஹேண்ட் த்ரெட்ல தான் இருக்கும். ஆக்சிஜன் பார்த்தோம். நம்ம வெல்டிங் வந்து ஆக்சிஜன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இது அசிட்டிக் கேஸ். அசிட்டிக் ஃப்ளேம் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் வெல்டிங். இந்த அசிட்டினோட கெமிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா
H2. வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குதா பாருங்க. ஆக்சிஜன் கேஸோட கெமிக்கல் சிம்பிள் C2H2. இதுல கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு. கார்பன் வந்து 92.37% வந்து கார்பன், 7.7% ஹைட்ரஜன் இருக்கு. இது அதனோட ஸ்மெல் வந்து பூண்டின் ஒத்த ஒரு ஸ்மெல்லா இருக்கும் வந்து, அதான் கார்லிக் லைக் ஸ்மெல் போட்டுருக்காங்க. அதோட டென்சிட்டி 0.91. லைட்டர் தான் ஏர் போடுறாங்க. இந்த டென்சிட்டி வந்து ஏர் வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. ஏருக்கு வந்து 1. இது வந்து ஏரோட 0.91 இருக்கனால ஏரோட கம்மி டென்சிட்டி. இது வந்து சொல்யூபிள் அசிட்டோன். அசிட்டோன் அப்படிங்கிற லிக்விட்ல வந்து இது கரையக்கூடிய தன்மை. அசிட்டோன் அசிட்டின் டிஃபரெண்ட். அசிட்டின் கேஸ், இது அசிட்டோன்ங்கிறது லிக்விட். இந்த அசிட்டோன்ல வந்து இந்த அசிட்டின் கேஸ் கரையக்கூடியது. இது வந்து 305 டிகிரி சென்டிகிரேடு ஹீட்டுக்கு மேலே போகும்போது தானாகவே தீப்பிடிக்க தன்மை உடைய கேஸ் இது வந்து. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஆக்சிடைசேஷன் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம். பழைய காலத்தில் வந்து நம்ம விளக்குக்கு கூட யூஸ் பண்ணிக்காங்க. அது வந்து அசிட்டின் கேஸ் வந்து கால்சியம் கார்பேட் வச்சு நம்ம லேம்புக்கு முன்னாடி கெரசின் லேம்ப் இருக்குது, அது மாதிரி கால்சியம் கார்பேட் அசிட்டின் ப்ரொடியூஸ் பண்ணி லைட்டிங் இன்ஸ்டாலிக்கிறது, லைட்டிங் பர்பஸ் கூட இந்த அசிட்டின் கேஸ் யூஸ் பண்ணிக்காங்க. சொல்றேன். ஆக்சிடேஷன் வரல. இந்த அசிட்டின் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஆக்சிடேஷன் வெல்டிங்காகவும், இது வந்து அந்த காலத்தில் பழைய காலத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து இது வந்து லைட்டாகவும் இது வந்து லேந்தர் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அந்த ஆக்சிஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஸ்டோன் தேவை வந்து. இந்த கால்சியம் கார்பைடு ஸ்டோன்லேருந்து தான் வந்து ஆக்சிஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் கார்பைடோட கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா CaC2 கால்சியம் கார்பைடு. இதில் வந்து கால்சியமும் கார்பன் இருக்கு. CaC2 கால்சியம் வந்து 62.54% கால்சியம், கார்பன் 37.54% கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்றேன். கால்சியம் கார்பைடு
காம்போசிஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா 62.54% கால்சியம், கார்பன் வந்து 37.54% கார்பன் இருக்கு. 1 கிலோ கால்சியம். இப்போ வந்து கால்சியம் கார்பன் நம்ம வந்து எப்படி தயாரிக்கலாம் பார்க்க போறோம். 1 கிலோ வந்து கால்சியம் கார்பன் தயாரிக்கிறதுக்கு லைம் ஸ்டோனும் கோக்கும் ரெண்டுமே தேவை. கோக்குங்கிறது லைம் ஸ்டோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல், வேற எதுவும் இல்லை. லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு கல். கோக்குங்கிறது கறி, அது நிலக்கரி. நிலக்கரியில இருந்து எடுக்கக்கூடிய இது வந்து அது நிலக்கரி ஏற்றி எடுப்பாங்க, அது கோக்கு. அது பேர். அதாவது 875 கிராம் லைம் ஸ்டோனும் 562 கிராம் கோக்கும் நமக்கு தேவை. இது என்ன பண்ண போறோம்னாக்கா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கா ஆப்பரேட் கூடிய 2 ராட் வச்சிருக்காங்க. இதோட எலக்ட்ரிக் பாஸ் ஆகும் கரண்ட் வந்து. இது ஹீட் ஆகும்போது இதில் வந்து லைம் ஸ்டோன், அதாவது சுண்ணாம்பு கல்லையும் கோக்கு கல்கரின்னு சொல்லுவாங்க, நிலக்கரின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ரெண்டையுமே இவ்வளோ ப்ரொபோர்ஷனில் போடுவாங்க. 875 1 கிராம் 1 கிலோ வேணாக்கா 875 கிராம் 875 கிராம் லைம் ஸ்டோனும் 562 கிராம் கோக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸில் போட்டுருவாங்க. அது 3000 to 3600 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் ஆகும்போது ரெண்டுமே மெல்ட் ஆகி அதுலேருந்து தான் வந்து கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற கல் வந்து நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து தான் அசிட்டிக் கேஸ் வந்து தயாரிக்கணும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. CaO + 3C வந்து கால்சியமும் கார்பனும் மிக்ஸ் ஆகிட்டு CaC2 + கார்பன் மோனாக்சைடு, CO கார்பன் மோனாக்சைடு, நம்ம வெளியுள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு மாதிரி போயிடும். இப்போ இந்த கால்சியம் கார்பைடு வந்து தயாரிச்சிட்டோம். கேட்குதா? போதுமா சவுண்ட் ஓகேவா? இந்த கால்சியம் கார்பைடு தயாரிக்கும் எல்லாம் பெரிய பெரிய கட்டியா இந்த மாதிரி பெரிய சைஸா வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம தேவைக்கு அவ்வளோ பெருசா வந்து டன்னு கணக்குலையோ இல்லை 100 kg அது மாதிரி கிடைக்கும். அதை வந்து அவ்வளோ பெருசு தூக்க முடியாது. அதனால வந்து சின்ன சின்ன சைஸா இதில் வந்து க்ரஷரில் விட்டு க்ரஷ் பண்ணுறாங்க. அந்த சைஸ் வந்து 3 சைஸா மேஜரா வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க. அது வந்து லம்ப் சைஸ் 1, அது 90 mm × 50 mm சைஸ்ல இருக்கும் லம்ப் சைஸ். செகண்ட் ஒன் வந்து எக் சைஸ், அது வந்து முட்டை மாதிரி ரவுண்டா இருக்கும், அது வந்து எக் சைஸ் 40 mm இருக்கும் அது வந்து. அப்புறம் தேர்ட் ஒன் நட் சைஸ். நட் சைஸ் சின்னதா 14 mm இருக்கும், அதான் 14 போட்டுருங்க. நட் சைஸ் 14 NDT. NDTனா நோ டஸ்ட்னு அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு சைஸ்லயும் வந்து டஸ்ட் இருக்கும். லம்ப் சைஸ்னா எக் சைஸ்லையும். ஆனால் இந்த நட் சைஸ் வந்து டஸ்ட் இல்லாமல் பியூரா இருக்கிறது வந்து அது 14 mm சைஸ்ல நட் சைஸ்ல இருக்கும். இதுதான் வந்து பின்னாடி எப்படி எங்கே யூஸ் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். லம்ப் சைஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நட் சைஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த கால்சியம் கார்பைடுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கால்சியம் கார்பைடு. இது கலர் வந்து கிரே கலர் இருக்கும். கிரே கலர்ல உள்ள ஒரு ஸ்டோன் கல் மாதிரியான இருக்கும் பார்க்கறதுக்கு. இதோட டென்சிட்டி அடர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா 2.22 கிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து 2.22 கிராம் தான் இருக்கும். 2.22 கிராம் இதனுடைய டென்சிட்டி வந்து. இது வந்து தண்ணி கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க, CaC2 + 2H2O வந்து C2H2 அசிட்டிக் கேஸ் + CaOH கால்சியம் ஹைட்ராக்சைடு மாறு. கால்சியம் கார்பைடும் வாட்டரும் சேரும்போது அசிட்டிக் கேஸ் + கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. இது ஸ்லாக் லைன் சொல்லுவாங்க. இந்த கால்சியம் கார்பைடும் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு மாதிரி ஸ்மெல் வரும். இது வந்து தண்ணியில வந்து கரையும், ஆனா வந்து கரைசல்ல கரையாது. அதனால வந்து யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து கரைசல்ல போட்டு வைப்பாங்க, தண்ணியில கரையாது. இந்த கால்சியம் கார்பைட்லாம் எல்லாத்தையும் இந்த சைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ட்ரம்ல போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. அடைச்சி தான் சேல்ஸுக்கு வரும். அது வந்து இரும்பு ட்ரம்ல வந்து அடைச்சி சேல்ஸுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணும்போது வந்து நம்ம நார்மலா உள்ள அயன் பொருட்களை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, இரும்பு பொருட்களை வச்சு அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஹேமரு சிசில் வச்சுருப்பாங்க. அது வந்து பிராஸில் பண்ணியிருப்பாங்க. பிராஸில் பண்ண சிசிலையும் ஹேமரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஸ்பார்க் வராது. ஸ்பார்க் வந்துச்சுனாக்கா இது தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரம் பக்கத்தில் தண்ணி எதுவும் வைக்கக்கூடாது. தண்ணி கூட ரியாக்ட் ஆயிடுச்சுனாக்கா அசிட்டிக் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனாக்கா இது வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டோன் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மாங்காயெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு, மாம்பழங்கள்லாம் பழுக்க வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டோன், இந்த ஸ்டோன் இதுதான் கால்சியம் கார்பைடு. அதை கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கால்சியம் கார்பைடு. இப்போ அசிட்டிக் கேஸ் இப்போ கால்சியம் கார்பைடு தயாரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து
அசிட்டிக் கேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 டைப்பா வந்து அசிட்டிக் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து வாட்டர் டு கார்பேட், இன்னொன்று கார்பேட் டு வாட்டர். வாட்டர் டு கார்பேட்னாக்கா வாட்டர் வந்து தண்ணி வந்து கார்பேட் கல் மேலே விழ போகுது. இது கார்பேட் வாட்டர்னா கார்பேட் வந்து தண்ணிக்குள்ள விழ போகுது. 2 மெத்தட் தான். தண்ணியும் கார்பேட் கல் தான் நமக்கு தேவை. ஆனால் கார்பேட் கல்லில் தண்ணி ஊற்ற போகிறோமா இல்லை தண்ணியில் கார்பேட் கல் போட போகிறோமா, இது 2 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் எது வருதோ அது வந்து மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே தண்ணி, கீழே கார்பேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது இதில் கார்பேட் வாட்டர். கார்பேட் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது மேலே இருக்கு, தண்ணி கீழே இருக்கு. ஏன்னா நாங்களும் படிக்கும்போதெல்லாம் மறந்துடும் மாற்றி மாற்றி, அதனால சொல்கிறோம். தண்ணி மேலே இருக்கிறது வாட்டர் டு கார்பேட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கும். இந்த ட்ரேல தான் வந்து உள்ள கால்சியம் கார்பேட் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. உள்ள ஃபில் பண்ணிட்டு மேலே வந்து தண்ணி வாட்டர் லைன் இருக்கும். அது மூலம் தண்ணி உள்ள விடும். அந்த தண்ணி வந்து உள்ள அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அசிட்டிக் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரொடியூஸ் ஆகும்போது மேலே ஒரு வெயிட் வச்சிருப்பாங்க. ரைசிங் கேஸ் பில் பேர். இந்த வெயிட்டோட சேர்ந்துருக்கும். இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அப்படியே அந்த ரைசிங் கேஸ் பில்லை மேலே தூக்கிட்டே போயிட்டு வாட்டர் லைன் வந்து கேஸ் அவுட்லெட்டு வாட்டர் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ளோட் வால்வ் இருக்கும். இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அது இந்த ரைசிங் பெல் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது கேஸ் வர வர இந்த ரைசிங் கேஸ் பெல் மேலே போயிட்டே இருக்கும், அந்த வெயிட்டோட சேர்த்து. அப்போ வந்து தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து கட் ஆயிடும், தண்ணி உள்ளே வராது. அதுக்கப்புறம் கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கீழே வந்துடும். மறுபடியும் வந்து தண்ணி உள்ள ஆரம்பிச்சிடும். தண்ணி நமக்கு வந்து கீழே வந்து கார்பேட் இருக்கும், தண்ணி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம கேஸ் போகுதுனாக்கா இது மேலே போயிட்டு கேஸ் ப்ரெஷரில் வெயிட் மேலே போயிடும், தண்ணி வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் கேஸ் குறை கீழே வரும், தண்ணி வரும். இதுதான் இது நடக்கக்கூடியது. ஒரு கேஸ் இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு. இதுதான் அவுட்லெட்டு. இது ஒரு கேஸ் அவுட்லெட். இது தான் கேஸ் வெளியே போகும். தண்ணி வந்து இங்கே கார்பேட் இருக்குது. இது ஒரு சேஃப்டி வால்வ் வச்சுருப்பாங்க. ப்ரெஷர் அதிகமாகி சப்போஸ் தண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கா அந்த சேஃப்டி வால்வ் ஓப்பன் ஆகிட்டு கேஸ் வெளியே போகும். இது வந்து வாட்டர் டு கார்பேட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லோ ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டர் டு கார்பேட் சிஸ்டம் வந்து லோ ப்ரெஷர் அசிட்டிக் கேஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். வந்து இது வந்து 0.17 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேஜ் இதுதான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். 0.17 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் தான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால லோ ப்ரெஷர் ஜென்ரேட்டர் சிஸ்டம் சொல்கிறாங்க. வந்து அது வந்து கார்பேட் டு வாட்டர் சிஸ்டம். கீழே வந்து டேங்கில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஹாப்பர் இருக்கும். அந்த ஹாப்பரில் வந்து மேலே பார்க்க க்ரீன் கலரில் அதான் ஹாப்பர். அதுக்குள்ள வந்து கார்பேட் ஸ்டோன்லாம் உள்ள. இதில் வந்து இது என்ன அந்த வாட்டர் டு கார்பேட் சிஸ்டம் வந்து லம் சைஸ் எக் சைஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நட் சைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தோம் இல்லையா, 14 NDT அப்படிங்கிற மட்டும் தான் இந்த ஹாப்பரில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. 14 NDT. இந்த ஹாப்பருக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் அட்ஜஸ்டர் இருக்கும். நம்ம ரெகுலேட்டர் இருக்க மாதிரி அதை டைட் பண்ணிங்கனாக்கா இந்த காம்பவுண்ட் ஸ்ப்ரிங் மூலமாக இங்கே உள்ள ஃபீல்டு தண்ணிக்கு உள்ள ஆரம்பிச்சிடும். தண்ணிக்கு வந்தோன்னே என்ன அசிட்டிக் கேஸ் ப்ரொடியூஸ் ஆரம்பிச்சிடும். ப்ரொடியூஸ் ஆகிட்டு நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டா இந்த டயஃப்ரம் இது வந்து ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அதில் வந்து அந்த கார்பரேட் ஸ்டோன் வந்து உள்ள விழாது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் வந்து கேஸ் குறைஞ்சின்னா மறுபடியும் உள்ள ஆரம்பிச்சிடும். நமக்கு வேணா அதிகமாக ப்ரெஷர் வச்சுருந்தாங்க, அதிகமான கல்லுகளும் அதிகமான கேஸ் வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அதிகமாக வச்சுக்கலாம் கேஸ் வந்து. இது அஜிடேட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து உள்ள கலக்கி விடுறதுக்காக, உள்ள போயிட்டு அப்படியே வந்து சேர்ந்துடக்கூடாது, தண்ணி கூட சேர்ந்துடக்கூடாதுக்காக அதை கலக்கி விடுறதுக்காக ஒரு அஜிடேட்டர் வச்சுருக்காங்க. அஜிடேட்டர்னா கலக்கி விடுறது. இப்போ வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி HDP வால்வுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். நம்ம அடுத்து அதை பார்ப்போம். இந்த இந்த HDP வால்வு வந்து சிலிண்டர் இருந்து வெளியிருந்து ஃபயர் வந்து உள்ள ஆரம்பிக்கிறவங்க HDP வால்வு வச்சிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அசிட்டிக் கேஸ்ல வந்து என்னென்ன அசுத்தங்கள்லாம் இருக்கும். அது வந்து பியூரான அசிட்டிக் வந்து நமக்கு தேவை வெல்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றதுக்குனாலும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபரேட்டட் ஹைட்ரஜன், பாஸ்பரேட் ஹைட்ரஜன், அமோனியா, லைம் டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி 5 இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதாவது 5 என்ன இருக்கும், 5 இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். 5 தேவையில்லாத பொருட்கள் வந்து கலந்துருக்கு. இதனால வந்து நமக்கு வந்து இம்ப்யூரான கேஸ் வந்து லோ ஃப்ளேம் டெம்பரேச்சர் நமக்கு தேவையானது கிடைக்காது, வெல்டிங் சரியாக பண்ண முடியாது. வெல்டிங் பண்ணும்போது பொராசிட்டி வரும்.
அதனால வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம வந்து வெளியே அனுப்பணும். அதுக்கு வந்து அசிட்டிக் பியூரிஃபையர் சரியா வரல. அசிட்டிக் பியூரிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கீழே பாருங்க, கீழே கேஸ் இன்லெட் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு பைப் இருக்கும், அது கேஸ் இன்லெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து பூமிக் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கும், பியூமிக் ஸ்டோன். அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது வாட்டர் வேப்பர், இதில் உள்ள இந்த கேஸில் உள்ள வாட்டர் வேப்பர்ஸ் தான் அதில் ரிமூவ் ஆகிடும் பூமிக் ஸ்டோன் அது மூலியமா. செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா பியூரிஃபைங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். வந்து அதில் போகும்போது சல்பரேட்டட் ஹைட்ரஜன், பாஸ்பரேட் ஹைட்ரஜன், இந்த ரெண்டுமே வந்து அந்த பியூரிஃபைங் மெட்டீரியல்ஸ்குள்ள போகும்போது இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். லாஸ்ட்டாக இருக்கிறது லைம் டெஸ்ட். லைம் டெஸ்ட்டும் அமோனியாவும் இருக்கும். லைம் டெஸ்ட் அமோனியா வந்து தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஃபில்டர் உள்ள வச்சிருப்பாங்க. உள்னா கம்பளினால ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போகும்போது அமோனியாவும் லைம் டெஸ்ட்டும் அங்கேயே நின்றும். வெளியே போகும்போது நமக்கு பியூரான அசிட்டிக் கேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஹெச்பிபி வால்வ், ஹைட்ராலிக் பேக் ப்ரெஷர் வால்வ். இது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் என்டர் ஆகுறது ஒரு ஆரோ போட்டுருக்காங்க பாருங்க. இது வழியா கேஸ் என்டர் ஆகிட்டு கீழே தண்ணி இருக்கும், இது ஒரு டேப் இருக்கும். இது வந்து தண்ணி வாட்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இதில் வந்து தண்ணி அதிகமாச்சுன்னா திறந்துட்டுருவாங்க. அதுக்காக இந்த லெவலுக்காக டேப் வச்சுருக்காங்க. கேஸ் உள்ளே போயிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே போயிடும். இது வழியாக வெளியே போயிடும். இது அவுட்லெட். இங்கே வந்து அப்படியே வெளியே போயிடும். அடுத்ததில் பாருங்க, தண்ணி வந்து வெளியே வந்துருக்கு. ஏன் வந்துருக்குனாக்கா அந்த கேஸ் ப்ரெஷர் வந்து ரிட்டர்ன் அதிகமாயிட்டு நம்ம வெல்டிங் செய்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகி வந்திருக்குது. பேக் ஃபயராவோ இல்லை ஃப்ளாஷ்பேக்கோ ஆகி ரிட்டர்ன் ஆகி ப்ரெஷரில் வந்து இந்த ஹெச்பிபி வால்வுக்குள்ளே என்டர் ஆகும்போது தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். வெளியே போகும்போது இது வந்து ஜென்ரேட்டருக்கு அடுத்து இருக்கும். அதனால ஜென்ரேட்டருக்கு அடுத்து இருக்கும், பியூரிஃபையருக்கு அடுத்து. அதனால வந்து இது உள்ளே போகும்போது தண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். இது ஜென்ரேட்டருக்குள்ள அந்த அசிட்டிக் கேஸ் ஃபயராவோ இல்லை அதிகமான ப்ரெஷரும் உள்ளே போகாமல் இருக்காங்க இந்த ஹைட்ராலிக் பேக் ப்ரெஷர் வால்வ் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து அசிட்டிக் சிலிண்டர். இது டிசால்வ்டு அசிட்டிக் சிலிண்டர் சொல்றோம். டிஏ எல்லாம் டிஏ சிலிண்டர், டிசால்வ்டு அசிட்டிக் சிலிண்டர். ஏன் டிசால்வ்டு அசிட்டிக் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள இந்த மாதிரியான போரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இந்த சிலிண்டர் வந்து எப்படி மேட் பண்ணிருக்காங்க, இது வந்து ஸ்டீல் பைப்னால இது பண்ணிருக்காங்க. ஸ்டீம்லெஸ், அதே மாதிரி ஜாயிண்ட் இல்லாமல் கூட இருக்கும். ஜாயிண்ட் கீழே இருக்கும். இந்த சிலிண்டர்ல பாருங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும், வெல்டட் ஜாயிண்ட். இந்த போரஸ் சப்ஸ்டன்ஸ் உள்ள வைக்கிறதுக்காக, போரஸ் மெட்டீரியல்ஸ் உள்ள வைக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வச்சுட்டு கடைசியாக வெல்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஜாயிண்டட் வந்து பிரான்ச் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. இது வந்து இதை வந்து ஹைட்ரோ டெஸ்ட் 100 kg/cm² ப்ரெஷர்ல வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஆக்சிஜன் சிலிண்டர் பார்த்தோம், அது 225 kg/cm² ப்ரெஷர்ல வந்து ஹைட்ரோ டெஸ்ட் தண்ணி வச்சு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 m³ to 8.8 m³ இருக்கும் இதனுடைய கெப்பாசிட்டி. இதில் வந்து ஒரு ஃபியூஸ் பிளக் இருக்கும் கீழே, சிலிண்டர் கீழேயும் மேலேயும் 2 ஃபியூஸ் பிளக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டருக்குள்ள ஃபயர் என்டர் ஆகிட்டா அந்த ஃபியூஸ் பிளக் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து மெல்ட் ஆகிட்டா வந்து சிலிண்டர் வெடிக்கிறது வந்து காக்குது. சிலிண்டர் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபியூஸ் பிளக் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து வெளியே ஃபயராவோ இல்லை கேஸாவோ வெளியே வந்துடும், சிலிண்டர் வெடிக்காமல் இருக்கும். என்னோட ஃபுல் சிலிண்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 15 to 16 kg/cm² தான் என்னுடைய ப்ரெஷர். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 150 to 160 kg/cm. அதில் 10ல் 1 மடங்கு தான் இருக்கு. இது சேஃப் ஹேண்ட்லிங் ப்ரெஷர் வந்து 1 kg/cm² ப்ரெஷர் தான் சிலிண்டரை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வெளியே வேலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் 1 kg/cm² ப்ரெஷரை தான் நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோம்னாக்கா என்ன ஆகும்னு சொல்கிறேன். இந்த சிலிண்டருக்கு வந்து போரஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன 5 போரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது எதெல்லாம் பண்ணியிருப்பாங்கனாக்கா பித்பரம் கார்ன்ஸ்டாக். கார்ன்ஸ்டாக்னா தெரியுமா? கார்னா சோளம், கார்ன்ஸ்டாக்னா வந்து அந்த சோள தட்டை இருக்கு இல்லையா, சோள தட்டையோடைய உள்ள பஞ்சு மாதிரி ஒரு இது இருக்கு, உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். அதுதான் பித்பரம் கார்ன்ஸ்டாக், அந்த சோளத்தட்டையோடைய உள்ள பகுதி. அப்புறம் வந்து புல்லர் எர்த்து அப்படிங்கிறது, அது ஒரு உவர் மண்ணு சொல்றாங்க, மண்ணு, அது வந்து புத்து மண் மாதிரி ஒரு மண். அப்புறம் லைம் சிலிக்கா, இது வந்து சுண்ணாம்பு, லைம் சிலிக்கா.
எஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு சார்கோல். சார்கோல்னா கறி இல்லையா, கறி வந்து ஃபைனாக அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைபர் ஆஸ்பெட்டாஸ். ஆஸ்பெட்டாஸ் ஆஸ்பெட்டாஸ் வந்து பவுடர் ஃபார்மாவோ எல்லாம் வந்து துணி மாதிரியே வச்சுருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு போரஸ் ஃபார்மாக வந்து, போரஸ்னா புள்ளி புள்ளியாக இருக்கிறது தான். ரொம்ப சின்ன சின்னதாக அந்த சோளத்தட்டு பார்த்துருக்கீங்க, சின்ன சின்ன அரை அறையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன அரை அறையாக வச்சிருக்கும். அதை ரெடி பண்ணுறது தான் வந்து ரெடி பண்ணி உள்ளே வச்சிருப்பாங்க, அந்த சிலிண்டருக்கு உள்ளே இருக்கும். அது ஏன்னாக்கா உள்ளே வந்து அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு திரவத்தை வந்து உள்ளே ஊற்றும். அதுக்காக தான் வந்து இந்த போரஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த போரஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து அந்த சிலிண்டரில் வந்து 1/3, 3ல் 1 பாகம் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இந்த அசிட்டோன் ஒரு ஹைட்ரோ கார்பன் லிக்விட். அசிட்டோன் வந்து என்ன மாதிரி லிக்விட் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு ஹைட்ரோ கார்பன் லிக்விட். 1 வால்யூம் அசிட்டோன் வந்து, இந்த அசிட்டோன் அப்படிங்கிறது 25 வால்யூம் ஆஃப் அசிட்டிலின் கேஸை வந்து உறிஞ்சி வைக்கக்கூடிய தன்மை. இதுக்குள்ள ஊற்றிடுவாங்க அந்த அசிட்டோன்கிற திரவத்தை. அப்புறம் உள்ள அசிட்டிலினை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது அந்த அசிட்டோனுங்கிற திரவம் வந்து அசிட்டிலின் கேஸை உள்ள குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான், அது கரைச்சிக்கிட்டே இருக்கும். குடிச்சிட்டே இருக்கும்ல, கரைச்சிட்டே இருக்கும். அதான் டிசால்வ் கரைக்கிறது தான் டிசால்வ். அசிட்டின் கேஸை வந்து கரைச்சி உள்ள வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது அது கேஸாக வெளியிடும். அசிட்டோன் அப்படிங்கிற திரவம் வந்து 1 வால்யூம் அசிட்டோன் வந்து 25 வால்யூம் ஆஃப் அசிட்டின் கேஸை அதை வந்து கரைச்சி வச்சுருக்கும். அசிட்டின் கேஸ் பார்த்தீங்கன்னா 25 வால்யூம் 15 நம்ம கேஜி 15 கேஜி 25 to 15 375 வால்யூம் ஆஃப் கேஸ் அது வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, நம்ம சிலிண்டர் பார்த்துட்டோம், கேஸ் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பார்த்துட்டோம். இப்போ சிலிண்டர்லேருந்து நம்ம கேஸ் வந்து 150-160 கேஜி ப்ரெஷரில் வந்து உள்ளே இருக்குது. இல்லை 15 to 16 கேஜி வந்து அசிட்டிலில் இருக்குது. ஆனால் அவ்வளோ ப்ரெஷரில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், சிலிண்டர் உடனே காலி ஆயிடும். இல்லைனாக்கா நம்ம வேலையும் செய்ய முடியாது அவ்வளோ ப்ரெஷரில். அப்போது ப்ரெஷரை குறைக்கணும். நம்ம வீட்டிலலாம் வந்து எல்பிஜி கேஸ் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான இது வந்து ரெகுலேட்டர். நம்ம வெல்டிங்க்கு தேவையான ப்ரெஷர் கொண்டுறதுக்காக இந்த ரெகுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒர்க்கிங் ப்ரெஷருக்காக எவ்வளோ ப்ரெஷரில் வேணுமோ வச்சுக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இது வந்து மேலே ப்ரெஷர் அட்ஜஸ்டிங் இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு டயப்ரம் இருக்கும். இந்த டயப்ரம் வந்து ரப்பரில் இருக்கும். இதை டைட் பண்ணும்போது இந்த டயப்ரம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு கீழே உள்ள ஒரு டயப்ரம் ஸ்ப்ரிங் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே இருந்து கேஸ் வர்றதை எடுத்துட்டு இந்த பாதை வழியாக இது வெளியே கொண்டு போயிட்டு நம்ம ப்ரெஷருக்கு வந்துடும். ஓகேவா, புரியுதா? இது ஒரே ஸ்டேஜில் போட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது 2 ஸ்டேஜில் பண்ணுறாங்க. அதனால 2 ஸ்டேஜ்னா டபுள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர் சொல்லுவாங்க. இது சிங்கிள் ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜில் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 கேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. சிங்கிள் ஸ்டேஜ்லையும் 2 ப்ரெஷர் கேஜ் இருக்கும், டபுள் ஸ்டேஜ்லையும் 2 ப்ரெஷர் கேஜ். சில ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கேஜி சிலிண்டர் 1 கேஜ் மட்டும் இருக்கும். அதனால சிங்கிள் ஸ்டேஜ் வரக்கூடாது. நம்ம ஸ்டேஜஸ் வந்து உள்ளே தான் இருக்கும். வெளியே ஒரே ஒரு கேஜ் பார்த்துட்டு சில சிலிண்டர் ப்ரெஷர் கேஜ் மட்டும் இருக்கும், சில ஒர்க்கிங் ப்ரெஷர் கேஜ் மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம அதை வச்சு ப்ரெஷர் கேஜ் வச்சு சொல்லக்கூடாது. உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ரெகுலேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சிலிண்டர் ப்ரெஷர் கேஜ், இது சிலிண்டர் ப்ரெஷர் கேஜ். இது வந்து ஒர்க்கிங் ப்ரெஷர் கேஜ், இல்லை இன்லெட் ப்ரெஷர் அவுட்லெட். இது வந்து சிலிண்டர் எவ்வளோ இருக்கு காட்டும். இது நம்ம வேலைக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த கேஜ் காட்டும். ஒன்று சிலிண்டர் ப்ரெஷர் கேஜ், இன்னொன்று ஒர்க்கிங் ப்ரெஷர் கேஜ் பேர். இந்த 2 ஸ்டேஜ் பாருங்க, இங்கே இன்லெட் ஆகுது கேஸ் வந்து இங்கே ப்ரெஷர் பண்ணால் இங்கே ஒரு ஸ்டேஜில் ப்ரெஷர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரெஷரில் வரும். இங்கேயும் ஒரு சிலிண்டர் ப்ரெஷர் கேஜ் இருக்குது, இங்கேயும் ஒரு ஒர்க்கிங் ப்ரெஷர் கேஜ் இருக்குது. ஓகேவா, 2 ஸ்டேஜில் வந்து ப்ரெஷர் ஆகுது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா, இதில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. கேஸ் கட்டிங் மட்டும் சிங்கிள் ஸ்டேஜ் யூஸ் பண்ணலாம். வெல்டிங் 2 ஸ்டேஜ் வந்து யூஸ் ஆகாது. சிலிண்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் சிலிண்டரில் கேஸ் இன்னும் மிச்சம் இருக்கும். 2 ஸ்டேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல் சிலிண்டரையும் காலி பண்ண முடியும். ஏன்னா வந்து கேஸ் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணும் மறுபடியும் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து ப்ரெஸ் ஆகி ரெண்டாவது வரும். இங்கே ஒரே ஸ்டேஜ் ப்ரெஷர் தான்.
அதனால வந்து ஒரே டைம்ல அப்படியே வந்துடும். இங்க ஸ்டோரேஜ் ஆகி மறுபடியும் அடுத்த இந்த ப்ரெஷர்ல வரும் இதில் வந்து. ஓகேவா? இதுதான் டூ ஸ்டேஜ் டிஃபரெண்ட். வெல்டிங் வந்து டூ ஸ்டேஜ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அப்பதான் சிலிண்டர் வந்து ஃபுல்லா வந்து எம்டி பண்ண முடியும். இந்த ரெகுலேட்டர்லாம் வந்து பிராஸ்ல மேட் பண்ணியிருப்பாங்க. பிராஸ் மெட்டல். இது வந்து ஓஸ் ப்ரொடெக்டர். அதுக்காக ஓஸ் இதை வந்து ப்ளோ பைப்ல வந்து இந்த இடத்துல மாட்டிருப்பாங்க. ப்ளோ வெல்டிங் ப்ளோ பைப் பக்கத்துல ப்ளோ பைப்ல மாட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ் பேக்கோ அல்லது பேக் ஃபயர் ஆகும்போது கேஸ் வந்து உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஸ்க் இருக்குது. ஓஸ் ப்ரொடெக்டர்ல வந்து இந்த இடத்துல ஓஸ் மாட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஸ்க் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் அனுமதிக்கும், இன்னொரு பக்கம் போகக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் தான் போகும், இன்னொரு பக்கம் போகாது. அதனால வந்து ஓஸுக்குள்ள ஃபயர் ஆகாது, சிலிண்டருக்குள்ளேயே ஃபயர் போகிறதுக்காக இந்த ஓஸ் ப்ரொடெக்டர் சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. இது ப்ளோ பைப்ல இந்த இடத்துல மாட்டுவாங்க. ப்ளோ பைப் பாருங்க, இந்த ஹேண்டில் ப்ளோ பைப்ல வந்து ஒரு 7 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹேண்டில், அதெல்லாம் நம்ம கை பிடிக்கிற இடம். அதுக்கப்புறம் ஸ்டாங்க்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் வந்து ஸ்டாங்க் ஆஃப் தி ப்ளோ பைப். ரெண்டு வந்து அஸ்லின் இன்லெட் கனெக்ஷன், அதுதான் அந்த ஓஸ் ப்ரொடெக்டர் இருக்கும். மூணாவது வந்து ஆக்சிஜன் இன்லெட், இந்த ஓஸ் ப்ரொடெக்டர் இருக்கும். ஃபோர்த் வந்து அஸ்லின் கண்ட்ரோல் வால். அஸ்லின் கண்ட்ரோல் ஆக்சிஜன் கண்ட்ரோல் வால் 4 and 5 இருக்கு. அது வந்து ரெண்டுமே அந்த வால் வந்து நீடில் வால் வரும். அது சின்ன நீடில் மாதிரி உள்ள இருக்கும். அதுதான் வந்து அந்த கேஸை ஆப்ரேட் பண்ணும். அப்புறம் மிக்சிங் சேம்பர் ஒன்று இருக்கு. இங்கே தான் வந்து ரெண்டு கேஸும் வந்து ஆக்சிஜன் அஸ்லினும் இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி இது நாசில் இருக்கு. இந்த நாசில்ல சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். சின்ன ஹோல் இருக்கும். நாசில்ஸ் வந்து நிறைய சைஸுகள் இருக்கு. சின்ன ஹோல்ஸ், அந்த சின்ன ஹோல்ஸ் பேர் வந்து ஆரிஃபைஸ் பேர். ஆரிஃபைஸ், ஓஆர்ஐ. இந்த நாசில் சைஸ் வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னாக்கா, நாசில் சைஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த டிப்ல உள்ள சின்ன ஹோல், அதுக்கு அந்த சின்ன ஹோல் ஆரிஃபைஸ் பேர். டிப் ஆஃப் தி ஆரிஃபைஸ். அந்த ஆரிஃபைஸோடைய ஹோலை வச்சு தான் சைஸ் எல்லாம் வந்து 1, 2, 3 அப்படி சொல்லுவாங்க. அந்த சைஸ் வந்து அந்த சைஸ் வச்சு தான் சொல்றோம், அந்த ஹோட்டையோட சைஸ். இதில் வந்து இது வந்து ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளோ பைப். நார்மலாக நம்ம ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஹை ப்ரெஷர் ப்ளோ பைப். இன்னொரு ப்ளோ பைப் இருக்கு, அது வந்து லோ ப்ரெஷர் ப்ளோ பைப் அல்லது இன்ஜெக்டர் ப்ளோ பைப் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா, வாட்டர் டு கார்பைடு. வாட்டர் டு கார்பைடு சிஸ்டத்துக்கு வந்து லோ ப்ரெஷர் 0.17 kg/cm² தான் ப்ரெஷர் தான் வந்து நமக்கு அதில் வந்து அஸ்டினோட ப்ரெஷர் கிடைக்கும். அதனால இந்த லோ ப்ரெஷர் இன்ஜெக்டர் டைப் ப்ளோ பைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் அதே மாதிரி ஆக்சிஜன் கண்ட்ரோல் எல்லாமே அதே மாதிரியா இருக்கும். ஆனால் சைஸு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த நாசில் லென்த்தாக இருக்கும், இதில் டிப்பு சின்னதாக மாட்டணும். மற்றபடி எல்லா சைஸ் எல்லாம் ஒன்று தான். டிப் சைஸ் எல்லாமே ஒன்று தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். வந்து சென்டரில் ஆக்சிஜன் போட்டுருவாங்க, O2. ரெண்டு பக்கம் வந்து ஆக்சிஜன் மேலே கீழே 2 என்ட்ரி இருக்குது இன்ஜெக்டரில் வந்து. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹை ப்ரெஷர் ப்ளோ பைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் அஸ்லின் கேஸை தான் ஓப்பன் பண்ணி இக்னைட் பண்ணணும், அதாவது பற்ற வைக்கணும் கேஸ் வந்து. ரெண்டாவது ஆக்சிஜன் பண்ணி ஃப்ளேம் செட் பண்ணணும். ஆனால் அந்த இன்ஜெக்டர் டைப் ப்ளோ பைப் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ஆக்சிஜன் தான் நம்மகிட்ட ஹை ப்ரெஷர் சிலிண்டருக்கு தான் இருக்குது. ஆனால் கேஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் 0.17 kg/s, அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரெஷர் தான் இருக்குது. அப்போ வந்து ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆக்சிஜன் வெளியே என்ட்ரு ஆகும். ரெண்டாவது ஹை ப்ரெஷர் என்ட்ரு ஆகும். அசிட்டிக் கேஸ் ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது
இது வழியா போயிட்டு இது வேகமா இழுத்துட்டு போயிடும். இந்த ஆக்சிஜன் ப்ரெஷர்ல இருக்கும்போது இந்த அஸ்டின்ல வேகமா நமக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி அஸ்டின்ல இழுத்துட்டு போயிடும். அதான் வந்து இன்ஜெக்டர் டைப். அதை இன்ஜெக்ட் பண்ணி தள்ளி எடுத்துட்டு போயிடும். அதான் வந்து இந்த இன்ஜெக்டர் டைப் ப்ளோ பைப். ஓகேவா? இந்த லோ ப்ரெஷருக்கு வந்து இன்ஜெக்ட் டைப் ப்ளோ பைப் யூஸ் பண்ணும். நார்மல் சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் ப்ளோ பைப் யூஸ் பண்ணும். இந்த ஹேண்டில் பேரு ஹேண்டில்னாக்கா ஸ்டாங்க் சொல்லுவாங்க. எஸ்கேகேஎன்க்கு ஸ்டாங்க். ஸ்டாங்க் ஆஃப் தி ப்ளோ பைப். இது வந்து இந்த ப்ளோ பைப் வந்து பிராஸ்ல மேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த காப்பர் அலாய் பிராஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த நாசல் பார்த்தீங்கன்னா காப்பர்ல வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. மேனிஃபோல்ட் சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு கேஸ் ஒரு ரெண்டுலையுமே ஆக்சிஜன் ரெண்டுமே ஒவ்வொரு கேஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரெஷர் கம்மியாக தேவைக்கு. சப்போஸ் நமக்கு அதிகமான ப்ரெஷர் தேவைப்படுது, கட்டிங் ஒரு 300 mm திக்னஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் வச்சு பண்ண முடியாது, ஒரு அசிஸ்டன் கேஸ் வச்சு பண்ண முடியாது. நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாக தேவைப்படும், பெரிய நாக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனிஃபோல்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. மேனிஃபோல்ட் சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று டெம்பரரி மேனிஃபோல்ட் அண்டு ஸ்டேஷனரி மேனிஃபோல்ட் அல்லது பெர்மனன்ட் மேனிஃபோல்ட் சொல்லலாம். இல்லை ஸ்டேஷனரி மேனிஃபோல்ட் எப்படி வேணாலும் கேட்பாங்க. டெம்பரரி மேனிஃபோல்டுக்கு என்ன லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 3 சிலிண்டர் வரைக்கும் நம்ம வந்து 3 சிலிண்டர் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் வந்தாலும் ஆக்சிஜன் ஆகும் சரி, 3 சிலிண்டர் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே 2 சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 3 சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து டெம்பரரி மேனிஃபோல்ட் சிஸ்டம். நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, மேனிஃபோல்ட் சிஸ்டம் தான் வந்து லைன்லாம் வரும். சிலிண்டர் எங்கேயோ இருக்கும், ஒரு ரூமில் இருக்கும். அங்கேருந்து மொத்த சிலிண்டர் அந்த ரூமில் இருக்கும். அங்கே ஃபுல்லாக இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஓசில் மட்டும் அங்கங்கே இந்த எந்தெந்த ரூம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வரும். அங்கே அவங்க எவ்வளோ ப்ரெஷர் அங்கே வச்சுக்குவாங்க. இந்த மேனிஃபோல்ட் தான் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கேஸ் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க பாருங்க இங்கே சிலிண்டர் வந்து ஸ்டேஷனரி மேனிஃபோல்டு வந்து நிறைய சிலிண்டர் எவ்வளோ வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாயிண்ட் பேர் என்ன கேட்பாங்க. இந்த மேனிஃபோல்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சிலிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, பாருங்க இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இது வந்து எப்படி இருந்தாக்கா பிக்டைல் ஜாயிண்ட் பேருக்கு வந்து இது வந்து பன்றியினுடைய வால் மாதிரி இதனுடைய ஷேப் இருக்கனால வந்து பிக்டைல் ஜாயிண்ட் சொல்றாங்க. பிக்டைல் ஜாயிண்ட் இருக்குது. மேனிஃபோல்ட் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வந்து பிக்டைல் ஜாயிண்ட் அது பேர். அந்த அந்த பைப் வந்து இந்த ஓஸ் வந்து காப்பரால் செஞ்சிருப்பாங்க. காப்பர். இந்த பிக்டைல் ஜாயிண்ட் வந்து காப்பர் பிக்டைல் ஜாயிண்ட். பிக்ன பன்றி, டெய்ல்ன வால், பிக்டைல் ஜாயிண்ட். மேனிஃபோல்ட் சிஸ்டத்தில் தான். ஆக்சிஜன் எல்லாம் பார்த்தோம். ஆனால் என்னென்ன கேஸ் எல்லாம் வந்து காம்பினேஷன்ல நம்ம வந்து வெல்டிங் பண்ணலாம், இல்லை மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் என்னென்ன காம்பினேஷன்ல நம்ம கேஸ் எல்லாம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அசிஸ்டன் வந்து 3100 to 3300 டிகிரி சென்டிகிரேடு நம்ம ஹீட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஃப்ளேம் அது பேர் வந்து. இது வந்து எல்லா வெல்டிங் பெரஸ் நான் பெரஸ் எல்லாம் வெல்டிங் பண்ணுறதுக்கும் பிரேசிங் பண்ணுறதுக்கும் கவுச்சிங் பண்ணுறதுக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஃபேஸ் ஹார்டனிங்கு இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஃப்ளேம் வச்சு. இப்போ ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இது வந்து ஹைட்ரஜன் ஃப்ளேம் சொல்லுவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் யூஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் ஃப்ளேம் இது வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. 2400 to 2700 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்கும். இது வந்து மீடியம் டெம்பரேச்சர் வருது. இது ஒன்லி பிரேசிங் சால்ட்ரிங் அந்த மாதிரி அண்டர் வாட்டர் மெயினாக வந்து அண்டர் வாட்டர் வெல்டிங்க்கு வந்து வெல்டிங் அண்ட் கட்டிங் ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர் வாட்டருக்குள்ள ப்ரெஷரை வந்து ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் தான் தாங்கும். அதனால வந்து ஆக்சிஜன் கேஸ் யூஸ் பண்ண முடியாது, அசிஸ்டன் கேஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து குறிப்பிட்ட ஆழம் கீழே கீழே போகும்போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் தான் அந்த ப்ரெஷர் தாங்கக்கூடியதுன்றதுனால ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோல் கேஸ்னா டவுன் கேஸ்னு ஒரு பேர். கோல் கேஸ் வந்து கோல்டு கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். கோல் கேஸ் ஃப்ளேம் பேர் அது வந்து.
இது 1800 to 2200 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்கும். இது வந்து சில்வர் சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்டர் கேஸ் கெட்டிங்கு மெயினாக ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. கோல் கேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கோல் கேஸ் வந்து நிறைய ரொம்ப அது வந்து ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும் அந்த கோல் கேஸ் வந்து. அதனால வந்து கோல் கேஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். லிக்விட் பெட்ரோலியம் கேஸும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம். ஆக்சி எல்பிஜி ஃப்ளேம் கிடைக்கும் வந்து 2700 to 2800 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்கும். இது மோஸ்ட்டாக வந்து கேஸ் கட்டிங் யூஸ் பண்ணுறோம். இதில் அதிகமான மாய்ச்சர் இருக்கிறதுனால, மாய்ச்சர்னா ஈரம் அதிகமாக இருக்குது. ஈரமாக இருக்கிறதுனால இதில் வந்து கார்பன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து அஸ்டிலின் ஏர் அஸ்டிலும் ஏர் அஸ்டில் ஃப்ளேம் இது வந்து 1825 to 1875 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து சால்ட்ரிங் ஹீட்டிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃப்ளேமு எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளேமுக்கும் இது கேட்பாங்க வந்து. ஆக்சிஜன் ஃப்ளேமோட டெம்பரேச்சர் எவ்வளோ, ஹைட்ரஜனோட ஃப்ளேமோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்பாங்க. என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கேள்வியை கேட்கலாம் உங்களுக்கு வந்து. ஆக்சிஜன் தான் ஹை டெம்பரேச்சர் 3100 to 3300 டிகிரி சென்டிகிரேட். கேஸ் வெல்டிங் பொறுத்தளவுக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது. ஆக்சிஜன் காம்பினேஷன் தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இந்த ஆக்சிஜன் ஃப்ளேம் தான் நம்ம வந்து வெல்டிங் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து அதில் எந்த மாதிரியான ஃப்ளேம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். 3 டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ளேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஃப்ளேம், ரெண்டாவது வந்து கார்பரேஷன் ஃப்ளேம் பார்க்கலாம், மூணாவது வந்து ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூட்ரல் ஃப்ளேம், ரெண்டாவது ஆக்சிஜன் ஃப்ளேம் இருக்குது உங்களுக்கு, மூணாவது கார்பரேஷன் ஃப்ளேம் கீழே இருக்குது. இந்த நியூட்ரல் ஃப்ளேம் இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு இன்னர் கோன் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து அந்த இன்னர் கோனுக்கு பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஹீட் இருக்கும். 3300, 3200, 3300 அந்த மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் வந்து இந்த கோன் பக்கத்தில் கிடைக்கும். இந்த அவுட்டரில் வந்து 1200 அந்த மாதிரி தான் நமக்கு டெம்பரேச்சர். அவுட்டர் இது வந்து இன்னர் கோன், இது அவுட்டர் என்வலப் பேர். இந்த இன்னர் கோனை வந்து என்வலப் கவர் பண்ணி இருக்கிறதுனால அது அந்த அவுட்டர் என்வலப் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நியூட்ரல் ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி பல்ப் மாதிரியே இருக்கும். ஆக்சிடேஷன் ஃப்ளேம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது பல்ப் மாதிரி ரேடியஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் வந்து கார்பரேஷன் ஃப்ளேம் வந்து இதில் ஒரு அவுட்டர் ஃபெதர் மட்டும் இருக்கும். நியூட்ரல் ஃப்ளேம் மாதிரி இதில் ஒரு அவுட்டர் ஃபெதர், இதில் இன்னும் ஃபெதர் ஒன்று இருக்கும். இது பேர் அஸ்டில் ஃபெதர்னு பேர். உள்ள வந்து ஒரு பிரேக் கோன் இருக்கும், அதுக்கு சுற்றி ஒரு அஸ்டில் ஃபெதர், அதுக்கு மேலே அவுட்டர் என்வலப். இந்த மாதிரி 3 இதுவாக இருக்கும். நியூட்ரல் ஃப்ளேம் வந்து காமனாக வந்து எல்லா வெல்டிங்க்கும் ஃபெரஸ் வெல்டிங், நான் ஃபெரஸ் இதுக்கெலாம் வந்து நார்மலாக வந்து ஃபெரஸ் வெல்டிங்க்கு கேஸ்டைனு இது எல்லாத்துக்குமே காப்பர் வெல்டிங் இதெல்லாம் வந்து நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 3100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்கலாம் 3100க்கு மேலே கொடுத்தா வந்து நீங்கள் வந்து ஆக்சிஜன் ஃப்ளேம் கார்பரேஷன் ஃப்ளேம் 3100 டிகிரி சென்டிகிரேட். கார்பரேஷன் நியூட்ரல். கார்பரேஷன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா 3100 டிகிரி, நியூட்ரல் ஃப்ளேம் 3200, ஆக்சிடேஷன் 3300 டிகிரி. இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 3100க்கு கீழே சப்போஸ் 2900, 3000 அந்த மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கார்பரேஷன் என்ன எந்த ஃப்ளேம் வந்து 2900 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா கார்பரேஷன் ஃப்ளேம் 2900 கார்பரேஷன் போட்டுருங்க. 3100க்கு மேலே போட்டுதானாக்கா நியூட்ரல் ஃப்ளேம் போடுங்க. 3100க்கு மேலே 3200 வரைக்கும்
3200க்கு மேலே 3300 வரைக்கும் போட்டோம்னா ஆக்சிடேஷன் ஃப்ளேம் போட்டுங்க. ஏன்னா அது ரவுண்ட் ஃபிகராக கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து மாறி ரவுண்ட் ஃபிகராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் எம்சிக்கு வரும்போது அதை நான் வந்து சொல்கிறேன். காமனாக வந்து நியூட்ரல் ஃப்ளேம் தான் இதில் யூஸ் பண்ணுறோம் எல்லா வெல்டிங்க்கும். இந்த ஆக்சிடேஷன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் அலாய், பிராஸ் அண்ட் பிரான்ஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து நியூட்ரல் ஃப்ளேம் சாரி ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறோம். கார்பரேஷன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஃபேஸிங், ஸ்டெர்லைட்டிங் அந்த மாதிரி இதில் வந்து கார்பன் அதிகமாக இருக்கும். அஸ்கிங் கேஸ் அதிகமாக இது பண்ணுறதுனால இதில் வந்து ஹார்ட் ஃபேஸிங் அந்த மாதிரியான ஸ்டெர்லைட்டிங் அந்த மாதிரியான வேலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன ஸ்லைடு இருக்கு? நிஷா நிஷா அந்த பிஃபோர் இல்லை அந்த ஸ்லைடு வந்து பிஃபோர் இந்த இடத்துல வந்து 3200 டிகிரி நியூட்ரல் ஃப்ளேம் இருக்கும். இங்கே வந்து 3100 இருக்கும், இங்கே 3300 இருக்கும். நார்மலாக ஸ்டீலு, ராட் அயன், கேஸ்ட் அயன் இதெல்லாம் வெல்டிங் பண்ணுறதுக்கு நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த இது பார்த்தோம், ஆக்சிடேஷன் ஃப்ளேமு. ஆக்சிடேஷன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா பிராஸ் அண்ட் பிரான்ஸ், இது ரெண்டுக்கும் ஆக்சிடேஷன் ஃப்ளேம். இது ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்ப்போம். ஆக்சிடேஷன் ஃப்ளேம் ஏன் பிராஸ் அண்ட் பிரான்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிராஸ் வந்து எதனால் ஆனது? பிராஸ் வந்து காப்பர் ப்ளஸ் சிங்க் சேர்ந்தது தான் பிரான்ஸ். பிராஸ் காப்பர் சிங்க் சேர்ந்தது பிராஸு. காப்பரோட மெல்டிங் பாயிண்ட்டு 1083 டிகிரி சென்டிகிரேட். ஜிங்க் பார்த்தீங்கன்னாக்கா 419 டிகிரி சென்டிகிரேட். பிராஸோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 950 டிகிரி சென்டிகிரேட். பிராஸோட மெல்டிங் பாயிண்ட் 950 டிகிரி சென்டிகிரேட். ஆனால் நம்ம வந்து பிராஸை வெல்டிங் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா இந்த சிங்க் 419 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. நீங்கள் ஃப்ளேம் வந்து பிராஸில் காட்டினீங்கன்னாக்கா ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மெல்ட் ஆகும் போது 419 டிகிரியில் சிங்க் வந்து ஆவியாகி போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது காப்பர் மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து. இப்போ இதை தவிர்க்கணுனாக்கா என்ன பண்ணோம்னாக்கா ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ணால் நம்ம இதை தவிர்க்க முடியும். என்ன ஆகுனாக்கா பிராஸ் இந்த ஆக்சிஜன் ஃப்ளேம் வந்து அதிகமான ஆக்சிஜன் இருக்கும். அது என்ன பண்ணுனாக்கா இந்த சிங்கு கூட சேர்ந்து சிங்க் ஆக்சைடு உருவாகும். இந்த சிங்க் ஆக்சைடோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1975 டிகிரி சென்டிகிரேட். இவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர் வந்து இந்த சிங்க் ஆக்சைடு இந்த ஆக்சிஜன் ஃப்ளேம் யூஸ் பண்ணும்போது சிங்க் ஆக்சைடாக மாறிடும். அப்போ வந்து இந்த 1975 டிகிரியை வந்து மெல்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். வந்து அந்த ஃப்ளக்ஸ் வந்து போராக்ஸ் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த போராக்ஸ் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணாங்க இந்த ஜிங்க் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு வந்து இந்த போராக்ஸ் ஃப்ளக்ஸ் வந்து கரைக்கும், மெல்ட் பண்ணிடும். இது வந்து ஜிங்க் ஆக்சைடை ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடை மாறுது. அந்த ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஜிங்க் ஆக்சைடு கரைஞ்சிருது. அதே மாதிரி ஜிங்க் வந்து ஆவியாக போகாமலும்
தடுத்து நிறுத்த என்ன மிஷின் இல்லைம்மா கரண்ட் ஓகே. இப்போ ஃப்ளேம்லாம் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து 2 டெக்னிக் இருக்குது. லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக், இன்னொன்று ரைட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாக்கா, ஒரு பக்கம் நம்ம எப்பவுமே லெஃப்ட் கையில் வந்து பில்லர் ராடு, சரிங்களா? லெஃப்ட் கையில் பில்லர் ராடு, ரைட் ஹேண்டில் வந்து ப்ளோ பைப் வச்சுருப்போம். இப்போ வந்து வெல்டிங் எப்படி பண்ண போனாக்கா, இது லெஃப்ட் நோக்கி வந்து ரைட்டில் ப்ளோ பைப் போக போகுது. அதுதான் லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். லெஃப்ட் கையை நோக்கி ப்ளோ பைப் போக போகுது. அது வந்து லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். இது வந்து பில்லர் ராடை வந்து ப்ளோ பைப் ஃபாலோ பண்ணி போகும். பார்த்தீங்கன்னாக்கா பில்லர் ராடை லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து பில்லர் ராடு, ரைட் ஹேண்டில் எப்பவுமே ரைட் ஹேண்டில் ப்ளோ பைப்பு, லெஃப்ட் ஹேண்டில் பில்லர் ராடு இருக்கும். இப்போ வந்து பில்லர் ராடை ஃபாலோ பண்ணி ப்ளோ பைப் போக போகுது. லெஃப்ட் ஹேண்டில் பில்லர் ராடு இருக்கிறதுனால இது வந்து லெஃப்ட் நோக்கி போகுது. இது லெஃப்ட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 5 mm வரைக்கும் தான் நம்ம வந்து இது வெல்ட் பண்ண முடியும். இந்த இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.5 வரைக்கும் பிளான் ஜாயிண்ட், 1.5 to 2.5 வரைக்கும் பிளான் ஜாயிண்ட் வித் கேப், 2 to 3 mm வரைக்கும் ஸ்கொயர் பெட் ஜாயிண்ட் வித் கேப் 1.5 mm, அப்புறம் 4 to 5 mm வரைக்கும் 80 டிகிரி எவ்வளோ கொடுத்தாங்க, 80 டிகிரி ப்ளஸ் ரூட் கேப் வச்சு வந்து பட் ஜாயிண்ட்ல நம்ம இந்த மாதிரியான லெஃப்ட் வேர்டு வெல்டிங்க்கு இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரூட் கேப் வந்து 1.5 to 2 mm, 80 டிகிரி சிங்கிள் வி வித் ரூட் கேப் வந்து 4 to 5 mm லெஃப்ட் வேர்டு வெல்டிங்கில் 5 mm வரைக்கும் தான் லெஃப்ட் வேர்டு வெல்டிங்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரைட் வேர்டு வெல்டிங் டெக்னிக். ரைட் வேர்டு வெல்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்து கிளிக் பண்ணு, வரல. ரைட் வேர்டு வெல்டிங் டெக்னிக் இதில் பார்த்தீங்கன்னா இது ரைட்டில் வந்து ப்ளோ பைப் வச்சிருக்கோம், லெஃப்ட்டில் வந்து பில்லர் ராட் வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா பில்லர் ராடு ப்ளோ பைப் ஃபாலோ பண்ண போகுது. ரைட்டில் போகிறோம், கை வந்து ரைட்டில் போகும், ப்ளோ பைப்பு போகும், பில்லர் ராடு வந்து ப்ளோ பைப்பை ஃபாலோ பண்ணி போகும். ஓகேவா? இதில் வந்து 5 mm மேலே என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரைட் வேர்டு வெல்டிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து நம்ம வெல்டான மெட்டல்ஸும் மறுபடியும் ரீஹீட் ஆகிட்டே இருக்கும். திக்னஸ் அதிகமாக இருக்கனால வந்து நம்ம ப்ளோ பைப் வந்து ஆல்ரெடி வெல்டான மெட்டல் நோக்கியிருக்கோம், அதனால வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும். அதனால வந்து திக்னஸ் அதிகம்னால ஹீட் கம்மி, வெல்ட் அடித்த மெட்டலில் வந்து மெதுவாக குளிர் வைக்கப்படும். அதனால வந்து ஹீட் கிராக்ஸ் எல்லாம் எதுவும் வராது. அதனால வந்து ரைட் வேர்டு வந்து அதிகமான திக்னஸ் வந்து பாருங்க 5 to 6.3 mm வரைக்கும் ஸ்கொயர் பெட் ஜாயிண்ட் வித் ரூட் கேப் 2 to 3 mm, 2.5 to 3. அப்புறம் சிங்கிள் வி 60 டிகிரி வந்து 8 and above 800 சாரி 8 mm and above. அப்புறம் டபுள் பெட் ஜாயிண்ட் வந்து 16 mm மேலே வந்து டபுள் பெட் ஜாயிண்ட், டபுள் வி பெட் ஜாயிண்ட் வித் ரூட் கேப் வித் ரூட் பேஸோட. இது வந்து மோஸ்ட்லியாக வந்து நம்ம திக்னஸ் அதிகமான மெட்டர்ஸ் வந்து கேஸ் வெல்டிங் பண்ணுறத இன்னைக்கு அட்வான்ஸாக நிறைய வெல்டிங் வந்ததுனால திக்னஸ் கம்மியான மெட்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுறதுனால லெஃப்ட் வேர்டு வெல்டிங் மட்டும் தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பைப் வந்து 60 டிகிரி ஃப்ரம் பேஸ் மெட்டல்லேருந்து லெஃப்ட் வேர்டு வெல்டிங்கில் வந்து 60 to 70 டிகிரி ப்ளோ பைப் ஆங்கிள் இருக்கணும். பில்லரோட வந்து 30 to 40. இது என்னன்னா ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்து ஒரு ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஏதாவது ஒரு ஆங்கிலம் கொடுப்பாங்க, இன்னொரு ஆங்கிலம் சொல்ல சொல்லுவாங்க. ஒன்று ப்ளோ பைப் 60 to 70, 70 கொடுத்துட்டு ஃபில்லர் ராட் சொல்ல சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கனாக்கா, இந்த ஃபில்லர் ராடுக்கும் ப்ளோ பைப்புக்கும் உள்ள ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் அது வந்து 90 தான் இருக்கணும் எப்பவுமே. இதுதான் அதில் கான்செப்ட். ஃபில்லர் ராடுக்கும் ப்ளோ பைப்புக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். அப்போ இது 70 டிகிரி, இது 90 டிகிரி, ரெண்டையும் ஆட் பண்ணி தான் எவ்வளோ கிடைக்கும்? 160 கிடைக்குமா? அப்போ ஃபில்லரோட ஆங்கிள் மொத்தம் எவ்வளோ ஒரு லைனுக்கு? 0 ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு லைன்ல ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ டிகிரி? சர்க்கிள் ஆ 360 இல்லையா? ரவுண்டு 360 டிகிரி இருக்கும். அப்போ இந்த லைன்ல இது எவ்வளோ இருக்கும்? 0 வச்சிருக்கு 4 அவ்வளோ தானே. 90, 180, 360 அப்படிதானே. இப்போ இந்த லைன்ல தான் வந்து இந்த பேஸ் பட்டன் லைன்ல இருக்கு ஒரு லைனு. இது இது வந்து ப்ளோ பைப்பு, இது ஃபில்லர் ராடு. இது இது ஒரு 60 டிகிரி இருக்கு, இது 30 டிகிரி இருக்கு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னாக்கா இதுல ஒரு 90 டிகிரி இருக்கும். இது ரெண்டு மட்டும் கொடுத்துருவாங்க, 60 டிகிரி, இது 90 டிகிரி. இது கொடுக்க மாட்டாங்க, இதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்று மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ இது எப்பவுமே 90 தான் இருக்கணும். அப்போ 90 + 60 150, இதுல 30 டிகிரி இருக்கும். இதுல 30 கொடுத்தா கூட இது 90. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட் 90 டிகிரி தான் இருக்கணும். ஓகேவா? இது எப்படி வேணா மற்ற மெட்டல் தகுந்த மாறும். இந்த ரெண்டுக்கும் பில்லர் ராடுக்கும் ப்ளோ பைப்புக்குள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கணும், ரெண்டு வெல்டிங்லையுமே. வேற இருக்கா? பிளேட் திக்னஸ், அப்புறம் நாசல் சைஸ். இந்த நாசல் சைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதோட டிப்ல உள்ள ஆரிஃபைஸ் சைஸ் வச்சு தான் அந்த டிப்போட சைஸ் வந்து நம்ம சொல்றாங்க. பிளேட் திக்னஸ் எவ்வளோ, பிளேட் திக்னஸுக்கு எவ்வளோ சைஸ் நாசல் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 0.8க்கு 1 நம்பர் 1, நம்பர் 2 வந்து 1.2, 1.2. இந்த பக்கம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டையும் காம்பைன் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 0.8, 1.2, 1.6, 2.4 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் 1, 2, 3, 5, 7 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பிளேட் திக்னஸுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து 90 சைஸ் வந்து 25 mm மேலே யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்க. சப்போஸ் இது கேட்கலாம். அது இருக்கா? அதான். ஓகே, நமக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் அடுத்து. ஓகே, தேங்க்யூ. இன்னும் வெல்டிங்கில் வந்து பிராஸ், இன்னும் வந்து நான் ப்ரஸ் வெல்டிங் மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆர்க் வெல்டிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து வெல்டிங்ல ஒரு டீப்பா ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல மட்டுமே குறைஞ்சது ஒரு 5 கேள்வியாவது கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான கண்டென்ட் இந்த கிளாஸ்ல நிறைய இருந்தது. மினிமம் 5 கேள்வியாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். தாமரை கடை, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ. ஆ சொல்லுங்க. கேஸ் வெல்டிங்ல லிண்டு வெல்டிங் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்க, அப்படின்னா என்னது? லெண்ட் வெல்டிங்கா? லிண்டு வெல்டிங். லெண்டு பைப் வெல்டிங் தான். லெண்ட் வெல்டிங். பைப் வெல்டிங் தான் லிண்டு வெல்டிங் சொல்றாங்களாண்ணா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. மகாலட்சுமி அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ சார். சொல்லுங்க.
சார் இந்த வெல்டிங் டெக்னிக்கல்ல இந்த லெஃப்ட் வேர் வெல்டிங்க்கும் ரைட் வேர் வெல்டிங்க்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? அதான் சொன்னேன். அப்போ வந்து ஒரு கையில அதுல வந்து அதுல பில்லர் வாய்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. சொல்லுங்க சார். லெஃப்ட் வேர்ட் அண்ட் ரைட் வேர்ட். லெஃப்ட் சொல்றேன். எப்பவுமே ஓகே வந்து சார். லெஃப்ட் ஹேண்ட் வந்து பில்லர் வேர்ட் வச்சிருப்பாங்க. லேடிஸ் வந்து கட் ஆயிடுச்சு. ஹலோ. சார் சொல்லுங்க சார். லெஃப்ட் கையில வந்து எப்பவும் பில்லர் வேர்ட் வச்சிருப்பாங்க. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட்ல பில்லர் ராடு, ரைட் ஹேண்ட்ல வந்து ஃப்ளோ பைப் இப்படி வச்சிருப்பாங்க. ஓகே. புரியுதா? ரெண்டு இப்போ வந்து பில்லர் ராட் வந்து ஃபாலோ பண்ணி ப்ளோ பைப் போகணும். அப்போ லெஃப்ட் பக்கம் கை போகும் இல்லையா? ஆமா சார். ஃபில்லரோட ஃபாலோ பண்ணா லெஃப்ட் போகும். பில்லர் ராட் வந்து ஃபாலோ பண்ணுறது ப்ளோ பைப். ஓகேங்களா? ஓகே சார். இது வந்து லெஃப்ட் வேர்ட் வெல்டிங். லெஃப்ட் கை முதல்ல வெளியே போச்சுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக். ஓகேவா? லெஃப்ட் வேர்டு. இப்போ ரைட் வேர்ட்ல ஓகே பார்த்தீங்கன்னாக்கா சார். ப்ளோ பைப் வந்து பில்லர் ராட் ஃபாலோ பண்ணணும். நீங்க ரைட்ல போவீங்க. ஓ மூவ்மெண்ட் ரைட்ல இருக்கும். அந்த ஓகே பிக்சர்ல சார். பாருங்க. பிக்சர் வந்து பாருங்க. ஆமா சார். அந்த இப்போ லெஃப்ட் வெல்டிங் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஆமா. அது கீழே மெட்டல்ல வந்து ஆரோ போட்டுருக்காங்க பாருங்க. இந்த வெல்டிங் பண்ற ஆமா மாதிரி சார். தெரியுங்களா? அதுல ஆரோ போட்டுருக்காங்க. ஆமா. கீழே உள்ள மெட்டல் ஆரோ போட்டுருக்காங்க பாருங்க. லெஃப்ட் வேர்ட்ல வந்து எந்த பக்கம் போட்டு பில்லரோட ஃபாலோ பண்ணி ப்ளோ பைப் போகுது பாருங்க. ஆமா சார். லெஃப்ட்ல போவீங்க. லெஃப்ட்ல உங்க கை லெஃப்ட்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதனால லெஃப்ட் வேர்ட் வெல்டிங் சொல்றாங்க. ரைட் வேர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பாருங்க ஆரோ எந்த பக்கம் போடுறாங்க? ரைட்ல போட்டுருக்காங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமா ப்ளோ சார். பைப்பை பில்லரோட ஃபாலோ பண்ணி போகும். ஆமா. ஃப்ளோ பை போது அடுத்து பில்லரோட. ஓகே ஓகே. பில்லரோட ஃபாலோ பண்ணி போகணும். ஓகேங்களா? ஓ ஓகே சார். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அப் டு 5M வரைக்கும் வெல்டிங் பண்ணலாம். அபோவ் 5M வந்து ரைட் ஹேண்ட் டெக்னிக். மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா ஹெவி திக்னஸ் வந்து கேஸ் வெல்டிங் அதிகமாக பண்றது இல்லை. ஓகே சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். அர்னால்ட், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் அந்த எப்படி கேட்போம் பாருங்கப்பா. என்ன சார் ஃப்ளேம் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். டெம்பரேச்சர் என்ன இருக்கு? ஃப்ளேம்ஸா இல்ல எல்லா கேஸ் காம்பினேஷன் தான்? கேஸ் காம்பினேஷனா இல்ல நியூட்ரல் ஃப்ளேமா? ஃப்ளேமா? ஹலோ, என்ன டெம்பரேச்சர் வேணும்? ஹலோ, அர்னால்டு கேளுங்க. என்ன கேஸ் டெம்பரேச்சர் வேணும்? கேஸ் டெம்பரேச்சர் வேணுமா இல்ல ஃப்ளேம் டெம்பரேச்சர் வேணுமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க. என்ன டெம்பரேச்சர் வேணும் உங்களுக்கு? சார் அந்த ஃப்ளேம் 3 ஃப்ளேம் நடத்துனீங்கல்ல, ஆமா 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 அந்த 3 ஆமா. அது ஃப்ளேமோட டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து சொல்றாங்க. அதனால வந்து ஓகேங்க சார். கார்பரேஷன் ஃப்ளேம் ஃபர்ஸ்ட் வந்து ஆமாங்க சார். இது வந்து ரெடக்ஷன் ஃப்ளேம் சொல்லுவாங்க. வந்து கார்பரேஷன் ஃப்ளேம் வந்து இது வந்து ஓகேங்க சார். 3100 டிகிரி சென்டிகிரேட். 3100. சப்போஸ் உங்களுக்கு ஓகேங்க சார். 3100 கீழே கொடுத்துருக்காங்க, 3100 இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஓகே. உங்களுக்கு 3100க்கு பக்கத்துல என்ன அது அடுத்தபடியா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணணும் நீங்க வந்து. ஓகேங்க ஓகேவா? சார். நியூட்ரல் ஃப்ளேம். ஓகேங்க சார். நியூட்ரலுக்கு வந்து 3200 டிகிரி சென்டிகிரேட் காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். 3100க்கு மேல 3200க்குள்ள எது வந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க அப்புறம் சார். வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம். சொல்லுங்க சார். ஆக்சிடேஷன் 3300 டிகிரி ஹையஸ்ட் 3000. டெம்பரேச்சர். 3300 ஓகேங்க டிகிரி சார். சென்டிகிரேட். இது வந்து கார்பரேஷன் ஆக்சிடேஷன் ஃப்ளேமுக்கு. நமக்கு ஆக்சிடேஷன்ல வந்து 3300 டிகிரி சென்டிகிரேட் தான் ஹையஸ்ட் ஃப்ளேம் டெம்பரேச்சர். அது வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம்ல இருக்கு. நம்ம 3200க்கு மேல 3300 3300க்கு மேல கொடுத்தா கூட நீங்க ஆக்சிடேஷன் ஃப்ளேமை சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் 3400 கூட சொல்றாங்க. அதனால வந்து அவங்க கொஸ்டின் எடுத்துக்கும் போது பண்ணுவாங்க.
ஓகேவா? ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். ஒருத்தர் அப்படியே இந்த யூசர் ஐடியா வச்சிருக்கீங்களா 245351 அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. இந்த கேக்குது. ஃப்ளேம்ல வந்து சார் இந்த ஆ. ஃப்ளேம்ல வந்து நியூட்ரல் ஃப்ளேமு, ஆக்சிடைசிங் ஃப்ளேமு, கார்பரைசிங் ஃப்ளேமு அந்த மாதிரி கேட்காம ஹார்டஸ்ட் பாயிண்ட் ஆ. வந்துன்னு கேக்குறாங்க சார். ஹாட்டஸ்ட் பாயிண்ட். அது வந்து ஆமா, அது ஆ. வந்து ஜஸ்ட் பிஃபோர் த இன்னர் கோனா இல்ல மிட் ஆஃப் த இன்னர் கோனா இல்ல ஜஸ்ட் அஹெட் ஆஃப் த இன்னர் கோனா சார்? இன்னர் கோன் ஜஸ்ட் அது வந்து ஜஸ்ட் அஹெட் தான். ஜஸ்ட் அஹெட் ஆஃப் தி இன்னர் கோன். அதாவது இன்னர் கோனுக்கு அடுத்தபடியா பக்கத்துல தான் இருக்கும். அவுட்டர் என்வலப்ல இருக்காது. இன்னர் கோனுக்கு பக்கத்துலயே, இன்னர் கோன் நடுவுல இருக்காது. ஆனா இன்னர் கோனுக்கு அஹெட் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். இன்னர் கோனுக்கு பக்கத்துலயே இருக்கும். அதனால இன்னர் கோன் அஹெட் ஆஃப் தி இன்னர் கோன் அப்படிங்கிறது கரெக்டான. ஓகேவா? ஹலோ. மறுபடியும் இந்த ஃப்ளேம் வந்து இன்னொரு நாள் கிளாஸ் மறுபடியும் எடுக்கிறோம். வந்து நம்ம எல்லா வெல்டிங் பண்ணும்போது மறுபடியும் ஃப்ளேம் எல்லாத்துலயும் வரும் மறுபடியும். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார் லெஃப்ட் ஓவர் டெக்னிக், ரைட் ஓவர் சார் மதியானம் ஆமா. இப்போ லெஃப்ட் ஓவர் டெக்னிக் வந்து இன்பிட்வீன் கேப் வந்து 90 டிகிரி இருக்குன்னு சொன்னீங்க. இதுல லெஃப்ட் ஓவர் ஆமா. டெக்னிக் ஆமா. ஆக்சுவலி நீங்க ரெண்டுமே வந்து 90 டிகிரி தான் சொன்னீங்க. ஆமா. லெஃப்ட் ஓவர் டெக்னிக்ல வந்து ப்ளோ பைப் ஆங்கிள் வந்து 60 to 70 டிகிரி இருக்கும். ஸோ ஓகே, அது வந்து 90 டிகிரி வந்து கான்சிடர் ஆகும். ரைட் ஓவர் டெக்னிக் வந்து ப்ளோ பைப் வந்து 40 டிகிரி டு 50 டிகிரி தான் சார் இருக்குது. அது எப்படி 90 டிகிரி கான்சிடர் ஆகும்? நமக்கு வந்து இந்த உள்ள இருக்கு இல்லையா, நமக்கு ஃப்ளோ பைப்புக்கும் பில்லர் ராடுக்கும் உள்ளது ஆங்கிள் வந்து ரெண்டுலயுமே காமன் தான் 90 டிகிரி. இல்ல சார், ப்ளோ பைப் வந்து 60 to 70 டிகிரி இருக்கும். இதுல ரைட் ஓவர் வெல்டிங் வந்து 40 to 50. அது 40 to 50னா இது வந்து 100 ஆயிடும்ல சார்? ஏன்னா இதுலயும் 40 to 50 தான் வரும் அப்படின்னா. ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு பில்லர் ராடுக்கும் ப்ளோ பைப்புக்கும் இடையில வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது காமன். வந்து இது வந்து மைல்ட் ஸ்டீல் வெல்டிங் பண்றதுக்கு மட்டுமானதான் சொல்றேன். வந்து புக்ல மிஸ்டேக் தெரியல. ஒவ்வொரு வெல்டிங்க்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. சொல்லுங்க சார். இது வந்து மைல்ட் ஸ்டீல் காமனா வந்து மைல்ட் ஸ்டீல் வச்சு தான் கேட்பாங்க. காமனா வந்து தனியா பிரான்ஸ்னாக்கா தனியா அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம பண்றது வந்து இப்போ மைல்ட் ஸ்டீலுக்கு மட்டும் தான் காமனா சொல்லிட்டு இருக்கோம். 90 டிகிரி வந்து பில்லர் அடுக்கும் ப்ளோ பைப் 90 டிகிரி தான் காமனான ஆங்கிள் எப்பவுமே இருக்கும். அப்போ ரைட் ஓவர் டெக்னிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது 40 to 50 தான் கான்சிடர் ஆகும் சார் பில்லர் ராடுக்கும்? ஆமா, 40 to 50. இது பில்லர் ராடு 40 to 50 தான் இருக்கும். ப்ளோ பைப்பும் அதுவும் சேமாவே இருக்கும்? ஆமா, சேமாவே இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சொல்லுங்க சார், நம்ம அசிட்லிங் கேஸ் பியூரிஃபையர்ல ஃபியூமிங் ஸ்டோன் யூஸ் பண்றோம்ல. ஃபியூமிங் ஸ்டோன். ஆமா, சொல்லுங்க. சரியா கேட்கல, சொல்லுங்க. ஃபியூமிங் ஸ்டோன் அதோட
பர்பஸ் என்ன சார்? ஒன்று கேட்கலாம் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா சார்? கேளுங்க கேளுங்க. இல்ல சார், நம்ம பியூரிஃபையர்ல அந்த அசிட்லின் கேஸ் பியூரிஃபையர்ல இந்த பியூரிஃபையர்ல பியூரிஃபையர்ல வந்து பியூமிக் ஸ்டோன் யூஸ் பண்றோம்ல, பியூமிக் ஸ்டோன், அது என்ன காரணத்தால யூஸ் பண்றோம் சார்? PUMIC பூமிக் ஸ்டோனுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடையில் வச்சுருக்காங்க. பூமிக் ஸ்டோனு இந்த அழுக்கு தேய்ச்சி கால்னா அழுக்கு தேய்ச்சி இது சின்னதாக ஸ்கொயரா ஒரு கல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒயிட்டா சின்ன புள்ளி புள்ளியா மேலே இருக்கும். அதுதான் பூமிக் ஸ்டோன். கால்னா அழுக்கு தேய்ச்சி பூமிக் ஸ்டோன் ஒயிட் கலர்ல சின்ன சின்ன போரஸ்ட், அதாவது சின்ன சின்ன புள்ளி புள்ளியா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள வாட்டர் வேப்பர்ஸ் வந்து உறிஞ்சிக்கும். அதுக்கு தான் பூமிக் ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? 5 இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அதில் வந்து அசிட்டிக் கேஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கு? சல்ஃபரேட் ஹைட்ரஜன், பாஸ்பரேட் ஹைட்ரஜன், அமோனியா, லைம் டஸ்ட் அண்டு வாட்டர் வேப்பர். அதோட வாட்டர் வேப்பர் வந்து அந்த பூமிக் ஸ்டோன் அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து என்ன இருக்கும்? போரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும்? சல்ஃபரேட் ஹைட்ரஜனும் பாஸ்பரேட் ஹைட்ரஜனும் அங்கேயே தங்கிடும். 3வது கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஃபில்டர் உள்ள இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அமோனியாவும் லைம் டஸ்ட்டும் அங்கேயே வந்து ஓகே சார். ஓகேவா? முடிஞ்சு. படிச்சு பார்க்க. கேள்வி கேட்ட கேள்விகளும் நல்ல ஒரு ஆழமான கேள்விகளா இருந்தது. நீங்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு எடுத்த கிளாஸ் எடுத்தது எல்லாத்தையும் பிபிடி எடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து பிடிஎஃபா குரூப்ல அனுப்புறோம். நீங்க ஒரு டைம் ஃபுல்லா அதை படிச்சு பார்த்துருங்க. இப்ப இந்த ஃபிளேம்ஸ் ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வர கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டு இன்னும் டீப்பா எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்லைட்லயும் எடுக்கும் போதும் அவரோட எக்ஸ்பிளனேஷன்ல மினிமம் ஒரு 10 கேள்விக்கான பதில் மாதிரி அவர் கொடுத்துட்டே வந்தாரு. நம்ம அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம அடுத்த வர எம்சிக்யூ பேட்டர்ன்ல இதுல இருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் இதுவரை எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, எல்லாரும் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. நம்ம கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து ஃபிட்டருக்கான கிளாஸ். ஓகேவா? இன்னொரு டெஸ்ட் கேட்டுட்டு இருக்கிறீங்க. டெஸ்ட் வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்து இன்னும் எதுவுமே புரியல அப்படின்றதுனால கொஞ்சம் 2-3 கிளாஸ் எடுத்துருவோம். எடுத்துட்டு அப்புறமா டெஸ்ட் போட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை வச்சுட்டு இருக்கோம். நம்ம இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் 2-3 நாள்ல டெஸ்ட்டும் அப்படி அப்படியே அன்னைக்கு கிளாஸ் முடிச்சோன்னா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து இந்த பிபிடி அழகா ரொம்ப எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து இருந்தாலும் அந்த டைம்ல அழகா ரெடி பண்ணியிருக்காரு மிஸ்டர் உத்தரபாண்டியும் மிஸ்டர் நீலமணிகண்டனும். அது மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பரும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டீம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பண்ணி முடிச்சோன்னா அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரும் போடுவோம். இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ் அதெல்லாம் இருக்கு. இன்னும் நமக்கு இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ்லாம் ரொம்ப நேரத்துக்குலாம் போக தேவையில்லை. அதனால அது வந்து ஒரு 2 கிளாஸ்ல அந்த மாதிரி அது கவர் பண்ணிக்கலாம். அதான். நீங்க வந்து கிளாஸ்ல இருந்து வெளியில போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா அந்த மெசேஜ்ல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால வந்துட்டு கிளாஸ்லயே முழுசா இருக்க பாருங்க. இந்த கிளாஸ
இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விகளும் இல்லை. ஓகே, எல்லாரும் படிங்க. எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அந்த லாஸ்ட் வீக் வீடியோ கிளாஸ், இந்த ரெக்கார்டட் கிளாஸ் அதுதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை நம்ம சீக்கிரமா அதை பார்த்துட்டு போட்டுருவோம். இதுக்கான டெக்னிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடிக்கடி நமக்கு இங்க பவர் ஷட்டவுன்ல கட் ஆகுறது, கொஞ்சம் ரெக்கார்டிங்ல எரர் இது மாதிரிலாம் இருந்ததுனால அது பண்ண முடியல. இப்ப பார்த்துட்டு அது என்னன்னு பண்ணிடுவோம். ஓகே, இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்குவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு கிளாஸ் அருமையா எடுத்த நம்மளுடைய உத்தரபாண்டி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு எல்லாரும் படிங்க. அது ஒண்ணுதான் நமக்கான ஆப்ஷன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட நிறுத்திக்கலாம். நன்றி. நாளை சந்திப்போம்.